ஜிடி நாயுடு. சிறு துளி வரும் கடல் என பெருகுது ஒரு உளி மலை கலவு. அவர் பாட்டு வளர்ந்துட்டே போறாரு, கண்டுபிடிப்புகள் அடிக்கிட்டே போறாரு, ஃபேக்டரி மேல ஃபேக்டரி தந்துட்டே போறாரு சார். மூலமா கோடி கோடியா சம்பாதிக்கிறாரு. பாலிடெக்னிக் இன்ஜினியரிங் காலேஜ்ல ஆரம்பிச்சு கட்டணத்தை வாரி குமிக்கிறாரு. உங்க சொத்துல 80% பறிமுதல் செய்யறதுக்கான அரசாங்க உத்தரவு. நம்ம நகரத்தின் அரிய தந்தை திரு ஜிடி நாயுடு அவர்கள் தான் கண்டுபிடித்த அனைத்து சாதனங்களையும் முடித்து நொறுக்க போகிறார். வயசான காலத்துல பைத்தியம் முடிச்சு அவரோட சொந்த பில்டிங்க்கு பாம்பு வச்சிருக்காரு. Who the hell is this fakir? குறிச்சு வச்சுக்க. இன்னையிலேந்து ஒரு நாள் கூட நாயுடு வர நிம்மதிய தூங்க கூட முடியாது. The British fellows ஜெர்மன் காரனையும் பிடிக்காது, நாயுடுவையும் பிடிக்காது. நீங்க அநியாயமா வரியை போட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நாயுடு கேள்வி கேட்க ஆரம்பிச்சாரு. அது வரைக்கும் ஒழுங்கா வரியை கட்டிட்டு தான் இருந்தாரு. வெள்ளைக்காரன் தான் நம்மளுக்கு எதிரி, அவன் கொடுத்த சண்டை போடணும்னு பார்த்தா நம்ம ஊர்க்காரங்களே நம்மளுக்கு எதிரியா இருக்கிறாங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மூவி வாய்ஸ் தமிழ். இன்றைக்கி நான் உங்களுக்காக நம்ம மாதவன் நடிப்பில் வெளியே வந்திருக்கக்கூடிய இந்த ஜிடி நாயுடு இந்த படத்தோட முழு கதையை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு நம்ம பார்த்து வந்துடலாம். அதாவது நம்ம தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் வாழ்ந்த இந்தியாவுடைய எடிசன் சொல்லக்கூடிய நம்ம ஜிடி நாயுடு அவருடைய வாழ்க்கை வரலாறை தான் படமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தை நம்ம பார்த்து முடிக்கும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே ஜிடி நாயுடுனா யார், அவர் இந்த இந்திய மக்களுக்காக எவ்வளவு கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிருக்காரு, கடைசியில் இங்கே நடந்த அந்த அரசியல் சூழ்ச்சியால் அவருடைய கண்டுபிடிப்புகள் எல்லாம் எப்படி வீணடிக்கப்பட்டுச்சு, இப்படி ஜிடி நாயுடைய வாழ்க்கையில் நடந்த எல்லாத்தையுமே ரொம்ப உணவுபூர்வமாக சொன்ன படம் தான் இந்த ஜிடிஎன். சரி வாங்க மக்களே, இப்போ இந்த படத்தோட முழு கதையும் பார்த்துடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம மூவி வாய்ஸ் தமிழ் சேனலுக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரியை பார்க்கலாம். இந்த படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா 1960 நம்ம ஜிடி நாயுடு தான் ஓப்பனிங்லேயே காட்டுறாங்க. இவர் கூட கிருஷ்ணபிள்ளைன்னு ஒரு நபர் இருக்கார். அந்த கேரக்டரில் நம்ம புரட்சி தமிழன் சத்யராஜ் அவர் தான் நடிச்சிருக்காரு. ஜிடின்னு நம்ம ஜிடி நாயுடு கேரக்டரில் வந்து நம்ம மாதவன் தான் நடிச்சிருக்காரு. இப்போ இந்த ஜிடி நாயுடுக்கு ஒரு நோட்டீஸ் வருது. இந்த மாதிரி உங்களுடைய சொத்து மதிப்புகளை கிட்டத்தட்ட ஒரு 80% உள்ள சொத்து மதிப்புகள் எல்லாத்தையுமே இந்த கவர்மெண்ட் வந்து மொத்தமாக சப்தி பண்ண போகுது அப்படின்ற ஒரு அறிக்கையை வந்து நம்ம ஜிடி நாயுடுக்கு வந்து அனுப்புகிறாங்க. அதாவது இந்த கிருஷ்ணம்பள்ளி மூலியமாக நம்ம ஜிடி நாயுடுக்கு தெரிய வருது. இப்போ எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லா டாக்குமெண்ட்லையும் எடுத்து கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஜிடி வந்து எடுத்து கொடுக்க சொல்கிறாரு. ஆனால் நம்ம கிருஷ்ணபிள்ளை இருக்காருல்ல, அவருக்கு இதில் வந்து சுத்தமாக உடன்பாடே கிடையாது. நம்ம சத்யராஜுக்கு வந்து இதில் சுத்தமாக உடன்பாடே கிடையாது. எதுக்காக இந்திய கவர்மெண்ட் இவருடைய சொத்து மதிப்பிலிருந்து கிட்டத்தட்ட 80% மொத்தமாக ஜப்தி பண்ண போகிறாங்க, அப்படி இவர் என்ன பண்ணார், இப்படி பல கேள்விகளோடு தான் இந்த கதையே ஆரம்பிக்குது. இப்போ அப்படியே கட் பண்ணால் பார்த்தீங்கன்னா 1980 ஒரு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்காக ஒரு லேடி போகிறாங்க. அந்த கேரக்டரில்
நம்ம அருவி ஹீரோயின், அருவி படத்தில் நடிச்சிருக்காங்கல்ல, அவங்க தான் இந்த படத்தில் ஹீரோயினியாக அந்த இந்த சீனுக்கு அவங்க வராங்க. அவங்க இப்போ இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க கிட்ட நம்ம கண்டிப்பாக சிடி நாயுடுவோட வாழ்க்கை வரலாற பசங்களுடைய பாடப்புத்தகத்தில் சேர்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவங்க வந்து திருப்பி கேட்காங்க, அது என்ன ஜிடி நாயோட வாழ்க்கை வரலாறு, அப்படி அவர் என்ன வாழ்ந்துட்டாரு, அவருடைய வரலாறு எல்லாம் ஸ்கூல் புத்தகத்தில் போடுறதுக்கு அவர் வந்து பெருசாக ஒன்றும் பண்ணலை, அவர் வந்து ஒரு தேச துரோகி, அவருடைய வாழ்க்கை வரலாறெல்லாம் புத்தகத்துலலாம் போட முடியாது அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த லேடி வந்து, நான் ஜிடி நாயுடு பற்றி ஃபுல்லாக ரிசர்வ் பண்ணி ஒரு புத்தகமாகவே போட்டிருக்கேன், முதல்ல இந்த புத்தகத்தை படிங்க, அப்புறம் கண்டிப்பாக நீங்களே அவருடைய வாழ்க்கை வரலாறை அந்த பள்ளி பாட புத்தகத்தில் சேர்ப்பீங்க அப்படின்ற மாதிரி அவங்களுடைய புத்தகத்தை கொடுக்குறாங்க. அந்த புத்தகத்தை அந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவர் படிக்க ஆரம்பிக்கிறாரு. இங்கே இருந்து தாங்க நம்ம ஜிடி நாயுடுவோட வாழ்க்கை வரலாறு வந்து நம்ம தெரிஞ்சிக்க ஆரம்பிக்க போகிறோம். அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் போகிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கோபால துரைசாமி நாயுடு எனும் ஜிடிஎன், இவரோட முழு பேர். இந்த ஜிடி நாயுடுக்கு முழு சுருக்கம் வந்து அர்த்தம் வந்து இந்த கோபால துரைசாமி நாயுடு தாங்க. அதாவது 20s காலகட்டத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு வயலில் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே அவர் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 20s காலகட்டத்தில் மக்களே, அது அப்போ பழைய காலகட்டங்கள், அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த வயல் வழியாக ஒரு பிரிட்டிஷ் ஆஃபீஸர் வந்து மோட்டார் சைக்கிளில் போய்கிட்டு இருக்காரு. அவர் அப்படி போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அந்த மோட்டார் சைக்கிள் அங்கேயே ஸ்டாப் ஆகி நின்றுச்சு. அது ஓரமாக நம்ம வயக்காட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கிற நம்ம ஹீரோ மாதவன் வந்து பார்த்துட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, வேகமாக ஒரு கையில் ஒரு மண்ணெண்ணெய் கேனோட நேராக போயிட்டு அந்த பிரிட்டிஷ் ஆஃபீஸர்கிட்ட போயிட்டு இந்த மண்ணெண்ணெய் கேனை கொடுத்து அந்த மோட்டர் சைக்கிளை வந்து ஸ்டார்ட் பண்ண உதவி பண்ணுறாரு. கடைசியாக அந்த மோட்டர் சைக்கிளும் ஸ்டார்ட் ஆகிடுது. உடனே அந்த ஆஃபீஸர் வந்து ரொம்ப தேங்க்ஸ் மேன் அப்படின்ற மாதிரி அங்கேருந்து கிளம்பி பார்க்குறாரு. ஆனால் நம்ம ஹீரோவுக்கு வந்து அந்த மோட்டார் சைக்கிளை பார்த்ததுமே பயங்கரமான ஒரு ஆசை வந்துடுது. அந்த இடத்துலேயே ஒரு ஃபேன்சினேட் ஆகுறாரு. இது எப்படி வந்து இது இயங்குது, இதை வந்து எப்படி ரெடி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அதை பற்றியே நிறைய யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அதை பற்றி எப்படியாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மோட்டார் சைக்கிளை வாங்கணும்னு முடிவு பண்ணுறாரு. அதுக்கு அந்த பிரிட்டிஷ்காரர்கிட்ட இந்த மோட்டார் சைக்கிள் நீங்கள் எவ்வளோ கொடுத்து வாங்கினீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, 250 ரூபா கொடுத்தா கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, அந்த 250க்காக பயங்கரமாக ஓடுறாருங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 200 ரூபா சேர்த்துடுறாரு. இன்னும் ஒரு 50 ரூபா மட்டும் கம்மியாக இருக்குது. இந்த 50 ரூபாவை தன்னுடைய மனைவியான செல்லம்மா கேரக்டரில் நம்ம அக்கா பிரியாமணி அவங்க தான் அடிச்சிருக்காங்க. அவங்கக்கிட்ட போய் இந்த மாதிரி நான் ஒரு மோட்டார் சைக்கிள் வாங்க போகிறேன், அதுக்காக கிட்டத்தட்ட நான் ஒரு 200 ரூபா வரைக்கும் சேர்த்துட்டேன், இன்னும் ஒரு 50 ரூபா தான் குறையுது, 250 ரூபா சொல்கிறாங்க அந்த மோட்டார் சைக்கிள், நீ உங்ககிட்ட இருந்தால் உன் கையில் இருந்தால் ஒரு 50 ரூபா கொடு அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கேட்குறாங்க. அவங்களும் பார்த்து நம்ம ஹீரோ கேட்குறாரு. இப்போ ஹீரோயின் பிரியாமணி என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களும் ஹஸ்பண்டு கேட்ட உடனே அவங்க சேர்த்து வச்சிருந்த காசை ஃபுல்லாக எடுத்து அதுலேருந்து ஒரு 50 ரூபாயை கொடுத்துட்றாங்க. இப்போது நம்ம ஹீரோ கையில், மாதவன் கையில் கிட்டத்தட்ட 250 ரூபா எப்படியோ கஷ்டப்பட்டு சேர்த்துட்டாரு. இப்போ அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு நேராக அந்த வெள்ளைக்காரன் கையில் போய் கொடுத்துட்டு அந்த வண்டியை வாங்கலாம்னு சொல்லிட்டு அவர் அங்கே போகிறாரு. அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஹஸ்பண்டு அவங்களோட ஃப்ரெண்டு 2 பேருமே கிளம்பி போகிறாங்க. அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா போகிற வழியில எல்லாம் விவசாயிகள் ஒன்று கூடி இந்த ஜமீன்தாருக்கு எதிராக போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எதுக்காகன்னா கூலி உயர்வுக்காகவும், அதுபோக நைட்டும் பகலும் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்கிற இந்த உழைப்பாளிகளுக்கு கரெக்டான சம்பளம் இவங்களுக்கு வந்து போய் சேர்ந்ததே இல்லை. ஆண்களுக்கு 3 ரூபாயும் பெண்களுக்கு 1 ரூபாயின்னு ரொம்ப ரொம்ப கம்மியான சம்பளத்தை தான் இவங்களுக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு கொத்தடிமை மாதிரி தான் வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் எதிர்த்து தான் அந்த ஜமீன்தாரோட அவரோட அந்த அரசு, அதாவது அந்த அதிகாரத்தை எதிர்த்து இந்த விவசாயிகள் எல்லாம் ரொம்ப கடுமையான போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த போராட்டத்தை கூட்டத்தை நம்ம கடந்து போய்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஜிடி நாயுடு இருக்கார்ல, அவரால் அங்கே வந்து ஈஸியாக கடந்து போக முடியல. அப்போ நேராக அவர் போய் அந்த விவசாயிகள்கிட்ட போயிட்டு, எந்த காரணத்தை கொண்டும் இப்போ நீங்கள் இந்த முன்னாடி வச்சுருக்கிற இந்த போராட்டத்தை தயவு செய்து விட்டுறாதீங்க,
என்னால் முடிஞ்ச உதவியை நான் உங்களுக்கு அளிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவர் ஆசையாக அந்த மோட்டார் சைக்கிள் வாங்கணுக்காக சேர்த்து வச்ச 250 ரூபா எட்டு வந்தார்ல, அந்த 250 ரூபா போராட்டத்தை அந்த 250 ரூபாய் பணத்தை அங்கே போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்க அவங்களுக்கு யூஸ் ஆகட்டும்னு சொல்லி அவங்க கையில் கொடுத்துட்டு வந்துடுறாரு. இது நம்ம கூட இருக்கிற அவங்க பொண்ணு, அவங்க ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்க பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக்காகிறாங்க. என்ன இவர் கஷ்டப்பட்டு இந்த 250 ரூபாய்க்காண்டி ஓடி ஓடி உழைச்சாரு, ஆனால் இப்போ அசால்ட்டாக கொண்டு போய் ஏழை மக்கள் கொடுத்து வந்துட்டாரு, சரி ரொம்ப நல்லவர் தான் போல அப்படின்னு மாதிரி அவங்களும் உயர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னதான் இவர் அந்த 250 ரூபாயை அவங்க கையில் கொடுத்துட்டு வந்தாலும் ஹீரோக்குள்ளே இன்னும் அந்த விஷயம் ஓடிக்கிட்டே இருக்குது. அதாவது எப்படியாவது அந்த வெள்ளைக்காரங்கிட்ட இருந்து அந்த மோட்டார் சைக்கிளை வாங்கியே ஆகணும். அதுக்காக இவர் கடுமையாக கிட்டத்தட்ட 1 வருஷம் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துக்கும் வேலைக்கு போகிறாரு. இவர் வேலைக்கு போகாத இடமே கிடையாது, ஹோட்டல்லாம் போய் வேலை பார்க்குறாரு. அப்படி 1 வருஷம் கடுமையாக உழைச்ச உழைப்பு ஒரு வழியாக அந்த பைக் வாங்குறதுக்கான பணமும் சேர்ந்துருச்சு. இப்போ அந்த பணத்தோடு போயிட்டு வெற்றிகரமாக அந்த வெள்ளைக்காரங்கிட்ட இருந்து அந்த பைக்கை வாங்குறாரு. அப்படியே அந்த பைக்கை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தது பார்த்தீங்கன்னா அவ்வளோதாங்க. இந்த வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல பிரியாமணி, அவங்க பிள்ளைய எல்லாருக்கும் பயங்கர சந்தோஷம், எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அதில் நம்ம பிரியாமணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம ஹீரோ அந்த மோட்டார் சைக்கிளை வாங்கிட்டு வந்திருக்காரு சொல்லி ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க. இதுக்கு முக்கியமான விஷயம், இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம ஹீரோ எதுக்கு அந்த மோட்டார் சைக்கிளை வாங்கிட்டு வந்திருக்காருன்னா, ஊருக்குள்ளே அந்த பைக்கை எடுத்துகிட்டு பந்தாவாக சுற்றுறாங்கல்ல, அதுக்கெல்லாம் கிடையாது. எப்படி இந்த மோட்டார் சைக்கிள் இவ்வளோ வேகமாக ஓடுது, இதுக்குள்ளே அப்படி என்ன இருக்குது, அதாவது 4-5 மாட்டு வண்டி ஒன்றா சேர்ந்தா கூட இவ்வளோ வேகம் போகாது, ஆனாலும் இந்த மோட்டார் சைக்கிள் எப்படி இவ்வளோ வேகமாக போகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த ஆர்வத்தில் தான் அந்த வண்டி இவர் வாங்கிட்டு வந்திருக்காரு. இப்படி அந்த வண்டியை வாங்கிட்டு வந்தது அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா அந்த பைக்கில் இருக்கக்கூடிய ஒரு நட்டு போல்ட்டு விடாமல் எல்லாத்தையும் தனித்தனியாக கழட்டி வச்சிடுறாரு. அப்படி கழட்டி வச்சது பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த இன்ஜின் எடுத்து பார்க்குறாரு. அப்படி அந்த இன்ஜின் ரன் ஆகிறது இப்படி அனைத்தையுமே இவர் அதை அப்படியே மனசில் பதிவு வச்சுக்கிறாரு, ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கிறாரு. இது எல்லாமே அவர் சுயமாக கற்றுக்க ஆரம்பிக்கிறார். அவருக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது, மெக்கானிக் தெரியாது, வண்டியை பற்றி எதுவுமே தெரியாது. அவர் கண் பார்வையிலே அந்த வண்டியை பார்த்த உடனே அவருக்கு மூளைக்குள்ளே அப்படியே வேலை செய்ய ஆரம்பிக்கி ஒவ்வொருதாக கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாரு. அவரே சுயமாக கற்றுக்கிறாரு. இப்படி ஒன்று விடாமல் அந்த பைக்கை ஃபுல்லாக கலட்டி போட்டு திரும்பவும் அதே மாதிரி அப்படியே அவரே திரும்பவும் எல்லாத்தையும் மாடி பார்க்குறாரு. இப்படி தாங்க இவருக்குள்ள அந்த இன்ஜினியரிங் மேலே ஒரு ஆர்வம் பயங்கரமாக வந்திருக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வெள்ளைக்காரங்க கூட சேர்ந்து அவங்களோட மொழியையும் கற்றுக்க ஆரம்பிக்கிறாரு. இப்படி அதே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணுற எல்லா விஷயத்தையுமே இந்த பைக் ரெடி பண்ணுறதுக்கு இப்படி அவங்க பண்ணுற எல்லா விஷயத்தையுமே ரொம்ப ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கிறாரு. இப்படியே நாட்கள் ஓடிக்கிட்டே இருக்கும்போது ஒரு பருத்தி மில்லில் வேலைக்கும் போகிறாரு. அந்த பருத்தி மில்லுக்கு வேலைக்கு போன இடத்துல தான் முதல் முறையாக ஒரு எக்யூப்மெண்ட்டை கண்டுபிடிக்கிறாரு. அது என்னென்னா, அந்த பருத்தி மில்லில் எல்லாருமே கையில் தான் பருத்தியை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பருத்தியில் இருக்கக்கூடிய அந்த சீடியும் அப்படியே தனித்தனியாக பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி ரொம்ப ரொம்ப டயர்டிங்காக ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக பண்ணுறாங்களே, இதை எப்படி நம்ம சீக்கிரமாக செய்கிறது அப்படின்ற மாதிரி நம்ம ஜிடி நாயுடு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, யோசித்து நம்ம பெண்கள் தலையில் இருக்கக்கூடிய அந்த ஈரை பிரித்து எடுக்க ஒரு ஈர்குழி, நீங்கள் பழைய நம்ம வீட்டுகளெலாம் பார்த்துட்டு தான் இருக்கும், அந்த மாதிரி ஒரு இதை வச்சு எப்படி பிரித்து எடுக்கிறாங்களோ அதே ஒரு டெக்னிக்கை பயன்படுத்தி நாம் ஏன் இந்த பஞ்சில் இருக்கக்கூடிய அந்த இதை தனியாக பிரித்து எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு முடிவு பண்ணுறாரு. அதை யோசித்து வச்சுட்டு அதிலிருந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் ஈர்கோலை அந்த சேஞ்சை எடுத்துக்கிட்டு போய் கொஞ்சம் பருத்தி கம்பெனியில் கொடுத்து யூஸ் பண்ணி பிரித்து பாருங்கள் அப்படின்ற மாதிரி கொடுக்குறாரு. அப்படி அவங்க கொடுத்த உடனே அந்த பிரிக்கிற வேலை இருக்குல்ல, அது ரொம்ப ஈஸியாக வந்துடுது. கிட்டத்தட்ட 30 பேர் சேர்ந்து எவ்வளோ வேலை பார்ப்பாங்களோ அதை இவங்க ரொம்ப சிம்பிளாக வேலை பார்த்து முடிச்சுட்டு போயிடுறாங்க. அந்த கம்பெனிக்கும் பார்த்தீங்கன்னா வழக்கமாக கிடைச்ச விட ஒரு வருமானத்தை விட இந்த வட்டம் அதை விட அதிகமாக கிடைச்சிருக்கு, ரொம்ப ரொம்ப அதிகமாக கிடைச்சிருக்கு. இந்த பொருள் அந்த கருவி வச்சு ஈஸியாக எடுக்க ஆரம்பிக்கிறாங்க எல்லாருமே, எல்லா மக்களும். இது அந்த கம்பெனி ஓனரான அந்த வெள்ளைக்காரன் பார்க்குறான்.
அவனுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குடா அப்படின்ற மாதிரி புரிஞ்சிக்க ஆரம்பிக்கிறான். யாருக்குள்ள? நம்ம ஜிடி நாயுடுக்குள்ளே தான், நம்ம ஹீரோ மாதவனுக்குள்ள. இதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ தொடர்ந்து மக்களுக்கு பயன்படுத்துகிற விதத்தில் புது புது கருவியாக கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிக்கணும்னு சொல்லி ரொம்ப பயங்கரமாக ஆர்வமாக சயின்ஸில் கற்றுக்கிறாரு. சயின்ஸில் வந்து ரொம்ப அறிவுபூர்வமாக இருக்கார். ஒரு சாதாரண எம்ப்ளாயியாக ஒரு பருத்தி கிரவுண்டில் வேலை பார்த்துட்டு இருந்த நம்ம ஹீரோ கிட்டத்தட்ட ஒரு பருத்தி மில்லுக்கே ஓனர் ஆகிறாரு. அந்த அளவுக்கு இவருடைய வளர்ச்சி வந்து ரொம்ப அபரிவிதமான முன்னேறி போய்கிட்டு இருக்காரு. இதை வந்து நம்ம பிரிட்டிஷ்காரங்க எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. யாருன்னா இவன் நேற்று வரைக்கும் ஒன்றுமே இல்லாமல் இருந்தான், ஹோட்டலில் வேலை பார்த்தான், பருத்தி மில்லில் வேலை பார்த்தான், இப்போ என்னென்ன திடீர்னு இவ்வளோ வேகமாக வளர்ந்துட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூட வந்து கொஞ்சம் ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் நம்ம ஹீரோ கிட்ட வந்து பார்ட்னர்ஷிப்புக்காக வந்து கேட்குறாங்க. ஆனால் நம்ம ஜிடி நாயுடு இருக்கார்ல நம்ம ஹீரோ, அவர் வந்து பாருங்கள், இங்கே பாருங்கள், நீங்கள் வந்து எங்கள் மக்களை வந்து சுரண்டி வேலை வாங்குறீங்க, ஆனால் நான் அப்படி கிடையாது. என் மக்கள் பக்கம்தான் நான் நிற்பேன், அவங்களையும் என் கூட சேர்ந்து நான் உயர்த்தணும் பார்க்குறேன். அதனால் இந்த பிஸ்னஸ் டீலிங், இந்த பார்ட்னர்ஷிப் இதெல்லாம் கேட்டு வராதிங்க அப்படின்ற மாதிரி ஓப்பனாக மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிடுறாரு. இப்போ ஹீரோ கூட இருக்கிறவங்க எல்லாம், ஏன்பா அவங்கெல்லாம் பெரிய பெரிய கம்பெனிக்காரங்க, அவங்களே இப்படி வந்து நீ மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லி அனுப்பிடுறியே அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம், நான் இதுக்காக யாருக்காக பயப்படணும், நான் இப்படித்தான், இது வந்து நான் உருவாக்கின கண்டுபிடிப்பு, எல்லாமே இது நான் உருவாக்கின ஐட்டங்கள், இது நான் உருவாக்கின பிஸ்னஸ், நான் எதுக்கு நான் கண்டுபிடிச்சி இவங்க கையில் எதுக்கு கொடுக்கணும், இது நான் அவங்க கையில் கொடுத்தா மேலே அவங்களுக்காக மட்டும்தான் செயல்பட வேண்டியிருக்கும், நான் யாருக்காகவும் அடிபணின்னு அவசியம் கிடையாது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஓப்பனாக சொல்லிடுறாரு. இப்படி ஒரு ஓப்பன் டைப்பு தான் அவர் ஜிடி வந்து அவருடைய வாழ்க்கையை அப்படியே நகர்த்திட்டு போய்கிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையுமே இவரோட மனைவியான செல்லம்மா வந்து நோட் பண்ணுறாங்க. ஒரு நாள் நம்ம பிரியாமணி அக்கா வந்து நம்ம ஹீரோ மாதவனை கூப்பிட்டு, இங்கே பாருங்கள், உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய அறிவுக்கும் உங்களுடைய வேகத்துக்கும் நான் கொஞ்சம் தடையாக இருக்கிறேன், நான் உங்கள் கூட இருக்கிறது வந்து சரி கிடையாது, எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துருங்க, உங்களோட அறிவுக்கும் திறமைக்கும் ஏற்ற பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க அப்படின்ற மாதிரி நம்ம செல்லம்மா, அதாவது நம்ம பிரியாமணி வந்து நம்ம ஹீரோக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. இப்போ அவங்களும் டிவோர்ஸ் வாங்கிட்டு தனியாக பிரிஞ்சு போயிடுறாங்க. இப்படி செல்லம்மா பிரிஞ்சு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜிடி நாயன் வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா ரங்கநாயகின்ற ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு. இந்த ரங்கநாயகி இருக்காங்களே, அவங்க வந்து ரொம்ப ரொம்ப யங்கான ஒரு பொண்ணாக இருப்பாங்க, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அறிவாளியாகவும் இருப்பாங்க. இப்போ அவங்கள கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு நம்ம ஜிடி நாயர் வந்து இன்னும் ரொம்ப ரொம்ப அதிகமாக மேலே உயரத்துக்கு போயிடுறாரு. அதாவது அதிகமான பீஜுக்கு நம்ம ஜிடி நாயர் போயிடுவார். நம்ம எல்லாரும் அப்படித்தான் நினைப்போம். இவர் இந்த 2வது கல்யாணம் முடித்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட ராசி, அதனால் சூப்பராக வளர்ந்து பெருசாக போயிடுவாருன்னு பார்த்தா, ஆனால் நம்ம ஜிடி நாயுடுக்கு அவருடைய பிஸ்னஸில் ஏகப்பட்ட வீழ்ச்சி, இந்த நிறைய லாஸ் ஆகி ஒரு கட்டத்தில் எல்லாத்தையுமே இழந்துட்டு திரும்பவும் ஜீரோவில் வந்து நிற்கிறாரு. இவருடைய நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு. ஒரே நைட்டில் இப்படி மாறிடுச்சுன்னு சொல்லிட்டு இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் தான் வந்ததால தான் அப்படின்ற மாதிரி இந்த 2வதாக கல்யாணம் பண்ணாங்கல்ல அந்த ரங்கநாயகி, அவங்க ஒரு மாதிரி ரொம்ப இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணுறாங்க. இவங்க வந்து என்ன, இதெல்லாம் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, இதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது, இங்கே பாருமா, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது, பிஸ்னஸ்ன்னு இருந்தால் ஏற்ற இறக்கம் வரத்தான் செய்யும், லாபம் நட்டம் இருக்கத்தான் செய்யும், நீ இதுக்கெல்லாம் பார்த்து தேவையில்லாமல் நீ மனசை போட்டு குழப்பிக்காத, நம்ம இப்போ தோத்துட்டேன், 0 ஆகிட்டேன், ஒத்துக்கிறேன், ஆனால் திரும்ப எப்படி எந்திக்கணும் தான் பார்க்கணுமே தவிர ஐயோ இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து நம்ம அந்த 2வது கல்யாணம் முடிச்ச ரங்கநாயகி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த ரங்கநாயகிங்கிற கேரக்டரில் வந்து நம்ம சார்பேட்டா பரம்பரை நடித்தாங்கல்ல, ஆர்யாவுக்கு பொண்டாட்டி வருவாங்கல்ல, அவங்க தான் நடிச்சிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க. ராயன் படத்தில் கூட நம்ம தனுஷுக்கு தங்கச்சி அடிச்சிருப்பாங்கல்ல, அவங்க தான் இந்த படத்தில் வந்து 2வது பொண்டாட்டியாக அடிச்சிருக்காங்க. படத்தில் இவங்க பேர் வந்து ரங்கநாயகி. உண்மையான பேர்னு என்னன்னு எனக்கு தெரியல, ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்படி நம்ம ஹீரோ வந்து ரொம்ப பாசிட்டிவாக திங்க் பண்ணிகிட்டு இருக்காரு. திரும்பவும் நம்ம தொழில் துறையில் எப்படி முன்னேறணும்னு சொல்லிட்டு இந்த முறை இவர் கையில் எடுத்த ஆயுதம் தான் கோயம்புத்தூர் பஸ் சர்வீஸ். அந்த காலகட்டத்தில் பஸ்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம், கிடைக்காத பொருள்.
கிடைக்காத பொருளாக இருந்திருக்கு. இது எல்லாத்துக்குமே இன்னும் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே நடந்து தான் போய்கிட்டு இருக்காங்க, இல்லை மாட்டு வண்டியில் தான் போய்கிட்டு இருக்காங்க. அந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு ஊரில் இருந்து இன்னொரு ஊருக்கு போகிறதுக்கு மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கல்ல. இந்த நேரத்தையும் இந்த டிரான்ஸ்போர்ட்லேயே அதிக அளவு செலவழிச்சிட்டு இருக்காங்க. ஒரு நாளில் பாதி நாள் வந்து இன்னொரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்காக மக்கள் வந்து அதிகமான டயத்தை வந்து வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோ இருக்கார்ல ஜிடி நாயுடு, அவர் மக்களுக்காக புதுசாக ஒரு டிரான்ஸ்போர்ட்டை நம்ம வந்து அறிமுகப்படுத்தி அதை உருவாக்கி அதை ரெடி பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஏகப்பட்ட கடங்களெல்லாம் வாங்கி இவருக்குன்னு சொந்தமாக ஒரு பஸ்ஸை வந்து வாங்குறாருங்க. அவ்வளோதாங்க. இவர் வாங்கின அந்த ஒரு பஸ்ஸு அப்படியே 2, 3ன்னு பெருகிக்கிட்டே இருக்குது. நேர்மையும் உழைப்பும் இருந்தால், உண்மையான உழைப்பு இருந்தால் போதும், எவ்வளவு தூரம் நம்ம கீழே வீழ்ச்சியாக இருந்தாலும் திரும்பவும் உடனே எந்திரிச்சு வந்துடலாம். அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக நம்ம ஜிடி நாயுடு ஒரு பஸ்ஸை வச்சு ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்க ஆரம்பிக்கிறாரு. இவருக்கு எதிராக டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் இருந்தவங்க எல்லாருமே காலியாகிறாங்க. கிட்டத்தட்ட இவருடைய பஸ் சர்வீஸ் மட்டும்தான் அந்த ஊர்லேயே கல்லை கட்டி போய்கிட்டு இருக்கு. இவர் இப்படி போய்கிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா இந்த பஸ் ஓனர்ஸ் எல்லாமே சேர்ந்து நஷ்டத்துக்கு ஆகுறாங்க. இவருக்கு வந்து ஃபுல்லாமே இவருக்கு எதிராக இருந்தவங்க எல்லாமே நஷ்டம் ஆகுறாங்க. அதனால் இவர் என்ன பண்ணுறாரோ அந்த ஓனரெல்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறாரு. அந்த மீட்டிங்கு வந்தவர் தான் நம்ம கிருஷ்ணன் பிள்ளை. அவரும் ஒரு பஸ் ஓனர் தான். இந்த மீட்டிங்கில் வச்சு தான் முதல் முறையாக அவர் நம்ம ஜிடி நாயுடை சந்திக்கிறாரு. யார்? நம்ம அண்ணன் சத்யராஜ். அவரும் ஒரு பஸ் ஓனராக இருந்திருக்காரு. நம்ம ஜிடி நாயுடால் வந்து நட்டம் ஏற்பட்டதால தான் ஃபஸ்ட் டைம் நம்ம ஜிடி நாயுடை பார்க்க வராரு, நம்ம ஹீரோ மாதவனை பார்க்க வராரு. இப்போ இந்த பஸ் ஓனர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு நம்ம நாயுடு என்ன சொல்லிக்கிட்டு இருக்காருன்னா, இந்த மாதிரி நீங்கள் எல்லாருமே என்னுடைய பஸ் சர்வீஸ்னால் பாதிக்கப்படுறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா, என்னுடைய சர்வீஸ் மட்டும் இல்லை, இது போக ஒட்டுமொத்தமாக நமக்குன்னு இல்லாமல் ஒட்டுமொத்தமாக வந்து நமக்குன்னு ஒரு கம்பெனியை உருவாக்குவோம். அந்த கம்பெனியில் நம்ம எல்லாருக்கும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பஸ்ஸை வந்து ஒரே பேரில் ஊர் முழுக்க டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் கொடுப்போம். அது மூலியமாக வர்ற லாபத்தை அது மூலியமாக வர்ற அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்து அவங்களுக்கு வந்து சம்பளம் மாதிரி பிரித்து கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ ஒரு ஐடியா கொடுக்காரு. இந்த ஐடியாலாம் சரிதான், ஆனால் நாளைக்கு பஸ் ரிப்பேர்னா யார் ரெடி பண்ணுவா அப்படின்ற மாதிரி கேட்க, ஒன்ஸ் உங்களுடைய பஸ்ஸை வந்து இந்த நார்மலாக இந்த திட்டத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டிங்கன்னா உங்களுடைய பஸ் சர்வீஸ் எல்லாமே நானே கொடுக்குறேன். முதல்ல நம்ம பஸ்ஸு ஏன் பழுதாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகபட்சமாக நம்ம ஊர் ரோடு தான் சரியில்லை கிடையாது. அந்த ரோடு கண்டிஷன், அந்த ரோடை சரி செஞ்சிட்டாலே முக்கால்வாசி பிரச்சனையை வந்து சரியாக போயிடும். அதனால் நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்து கவர்மெண்ட்டுக்கிட்ட போய் மனு கொடுத்து இந்த மாதிரி ரோடை சரி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கை வைப்போம். ஒருத்தர் மட்டும் போராடினா எதுவுமே ஆகாது. நம்ம எல்லோரும் ஒன்று கூடி ஒன்றா இந்த ரோடு பிரச்சனையை சரி பண்ணுவோம். அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக நம்ம பஸ் சர்வீஸை மக்களுக்கு கொடுப்போம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து எல்லாத்துக்குமே லாஜிக்காக ஒரு பதில் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆல்ரெடி இந்த நிறைய பஸ் ஓனர் நஷ்டத்தில் தான் இருக்காங்க. அவனுடைய பிஸ்னஸ் எல்லாமே பயங்கரமாக நஷ்டத்தில் தான் போய்கிட்டு இருக்கு. அதனால் அவங்களுக்கு வேறு வழியே கிடையாது. ஜிடி நாயரோட பேச்சை கேட்டுட்டு அவரோட கம்பெனியில் அவங்க பஸ்ஸை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படித்தான் நம்ம கிருஷ்ணன் பிள்ளையும் அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு பஸ்ஸையும் நம்ம ஹீரோ பேர்லேயே மாற்றி கொடுத்துட்றாரு. ஆரம்பத்தில் இவர் அந்த மீட்டிங் அப்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை எதிர்த்து பேசத்தான் வந்திருப்பார். ஜிடி நாயுடு எதிர்த்து பேசத்தான் நம்ம கிருஷ்ணன் பிள்ளையான சத்யராஜ் வந்திருப்பார். ஆனால் அவருடைய அந்த ஸ்கீம்ஸு, இந்த மக்களுக்கு நல்லது பண்ணணும், அந்த நல்ல சர்வீஸ் கொடுக்கணும்னு எண்ணம் வந்து இதெல்லாம் பார்த்து நம்ம கிருஷ்ணன் பிள்ளையும் சரி ஓகே உங்களுடைய ஐடியாவுக்கு நான் வந்து சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட இருந்த அந்த ஒரு பஸ்ஸையும் கூட நம்ம ஹீரோவோட கம்பெனி கொடுத்துட்றாரு. அது போக இந்த கிருஷ்ணன் பிள்ளை இருக்கார்ல, அவருடைய பிஸ்னஸ் எல்லாமே லாஸ் ஆயிடுச்சு. என்ன பண்ணுன்னு தெரியாமல் திக்கு முக்காய் ஆடி போயிருக்காரு. இந்த சூழ்நிலையிலேயே இவருடைய பொண்ணுக்கு வேறு கல்யாணம் வேறு வச்சுருக்காரு. இதெல்லாம் கேள்விப்பட்ட நம்ம ஹீரோ வந்து கிருஷ்ணன் பிள்ளையை கூப்பிட்டு, உங்ககிட்ட இருக்கிறது ஒரே ஒரு பஸ் தான், அதையும் விற்றுட்டு என்ன பண்ண போகிறீங்க, நீங்களே வச்சுக்கோங்க, உங்கள் பொண்ணுடைய கல்யாணத்துக்கு நான் உதவி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா வந்து நம்ம ஜிடி நாயுடு சொல்கிறாரு. ஆனால் நம்ம கிருஷ்ணன் பிள்ளை வந்து இல்லை சார், அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்,
உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அறிவில் வந்து அதில் ஒரு மிஷின் இருக்குல்ல, அதில் நானும் ஒரு பங்கு எடுத்துக்கணும். உங்ககிட்ட இருக்கிற அந்த ஒரு பஸ்ஸு உங்கள் கம்பெனிலே ஓடட்டும், நான் உங்களுக்கு அசிஸ்டண்டாக உங்கள் கூடவே இருந்து எல்லா உதவியும் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி. இப்படி தான் நம்ம கிருஷ்ணன் பிள்ளை வந்து முதல் முறையாக நம்ம ஹீரோவோட அசிஸ்டண்டாக சேர்ந்துருக்காரு. இப்போ கிருஷ்ணன் பிள்ளையும் சாதாரண ஆள்லாம் கிடையாது. மற்ற பஸ்ஸு கம்பெனிக்காரங்களை கம்பேர் பண்ணும்போது இவருடைய பஸ்ஸு மட்டும்தான் ரொம்ப சூப்பராக அழகாக அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வந்திருக்காரு. அந்த அளவுக்கு இவரும் இவருடைய தொழிலில் நேர்மையாக தான் இருந்திருக்காரு. இவருடைய நேர்மையை பார்த்து தான் நம்ம ஜிடி நாயுடு அவரை வந்து தன்னுடைய அசிஸ்டண்டாக சேர்த்துக்கிறாரு, கூடவே வச்சுக்கிறாரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவுடைய இந்த மிஷின் இருக்குல்ல, இந்த ஆரம்பித்த அந்த பஸ் சர்வீஸ் வந்து மிகப்பெரிய அளவில் ரீச் ஆகுது. இங்கே ஆரம்பிக்குதுங்க அவருடைய உண்மையான வளர்ச்சி. இவருடைய வளர்ச்சியை பார்த்து வெள்ளைக்காரங்களே ஆடி போகிறாங்க. யாருடா இவன் இவ்வளோ வேகமாக முன்னேறி வந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி எல்லாருமே பயங்கரமாக ஆச்சரியப்பட்டு போகிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஜெர்மனியில் இருந்து நிறைய பிஸ்னஸ் ஆஃபர்ஸ் நம்ம ஹீரோவுக்கு வந்து சேருது. அதில் ஒன்று தான் இந்த பென்ஸ் கம்பெனிக்காரங்க. அவங்க வந்து நம்ம ஹீரோ கூட சேர்ந்துக்கிட்டு இந்தியாவில் இந்த தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோவுக்கு வந்து நிறைய ரிக்வெஸ்ட் கொடுக்குறாங்க, தொடர்புகளை பார்க்குறாங்க. ஆனால் அது எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கிட்டு இருக்கிற நம்ம பிரிட்டிஷ்காரங்க இருக்காங்கல்ல, வெள்ளைக்காரங்க, அவங்க வந்து ஏற்கனவே வெள்ளைக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கும் ஆகாது. அதனால் அவங்க வந்து எப்படியும் இவங்களை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க ஏதாவது பண்ணால் நாளைக்கு நம்ம தொழில் எல்லாத்தையும் காலி பண்ணி விடுவான். அதனால் இவனை வந்து இப்போவே சோழியை முடிக்கணும்னு முடிவு பண்ணி இவன் ஏற்கனவே ராக்கெட் வேகத்தில் வளர்ச்சி அடைஞ்சு போய்கிட்டு இருக்கான். இவனை எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஃபுல் ஸ்டாப் வச்சு நிறுத்தியே ஆகணும் அப்படின்ற மாதிரி இந்த வெள்ளைக்காரங்கள்லாம் பிளான் பண்ணுறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க கையில் எடுத்த ஒரு ஆயுதம் இருக்குது. அதாவது இவனை எப்படி தோக்கடிக்கலான்னு முடிவு பண்ணிவிட்டு இவனை எப்படி சோழியை முடிக்கலான்னு முடிவு பண்ணிவிட்டு அவங்க ஒரு ஐடியா எடுக்கிறாங்க. அது என்னென்னா, நம்ம ஜிடி நாயுடு வந்து ஒழுங்காக கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டுறதே இல்லை. வரி கட்டலன்று இந்த ஒரே ஒரு கேஸ் மூலிமா அவனை மொத்தமாக அழிச்சிடலாம், காலி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. அதுக்காக அவங்க ஒரு ஆளை ரெடி பண்ணுறாங்க. அந்த ஆளோட பேர் வந்து இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக நம்ம அண்ணன் ஜெயராம் தான் நடிச்சிருக்காருங்க, மலையாள நடிகர் ஜெயராம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஜெயராம் வந்து ஒரு நேர்மையான அதிகாரி தான். ஆனால் அவர் கூட அசிஸ்டண்டாக இருக்கார், ஒரு ஆள் இருந்திருக்காரு. அவர் வந்து நம்ம கருணாகரன். அவன் தான் பயங்கரமான ஒரு வெள்ளைக்கார அடிமையாக இருந்திருக்கான், ஆங்கிலேயரின் பயங்கரமான விசுவாசியாக இருந்திருக்கான். அதனால் அவன் நம்ம ஹீரோவுக்கு எதிராக பல ரெக்கார்ட்ஸை திரட்டி நம்ம ஜெயராம் கையில் போய் ஒப்படைச்சு நாம் உடனடியாக அவருடைய கம்பெனியில் போய் ரைடு விடுவோம், இது வரைக்கும் அவர் ஒழுங்காகவே அரசாங்கத்துக்கு வரி கட்டினதே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு பொய்யை ஒன்று சொல்லி நம்ம ஜெயராமை நம்ப வச்சிடுறான். ஆனால் நம்ம ஜிடி நாயுடு இருக்கார்ல, இந்த டேக்ஸ் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கரரான ஆள். அதாவது எல்லா வரியும் கரெக்டாக கட்டிட்டு வராரு. டேட் வாரியாக ஒதுக்கி இருக்கிற எல்லா டேக்ஸையும் அவர் எத்தனை பிஸ்னஸ் வச்சுருக்காரோ அதுக்கு எவ்வளோ லாபம் வருதோ அதுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை வந்து கரெக்டாக மாதம் ஒவ்வொரு தேதியும் தவறாமல் கொண்டு போய் டேக்ஸ் எல்லாம் கட்டியிருக்காரு. ஆனால் ஒரே ஒரு டேக்ஸை தவிர, அதுதான் ஜென்ரலாக ஒரு காரணமே இல்லாமல் போட்டிருக்க நம்ம பிரிட்டிஷ்காரங்க வந்து ஒரு டேக்ஸ் போட்டிருக்காங்க, அதை மட்டும்தான் இவர் கட்டாமல் இழுத்துக்கிட்டே இருக்கார். இந்த ஒரு லூப் வேலையை வச்சு தான் இவரை முடிச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. இவங்க வந்து வெள்ளைக்காரங்க வந்து வேணுக்குனவே வந்து ஜிடி நாயுடு மேலே வந்து பழி போடணுக்காகவே ஒரு டேக்ஸை போட்டாங்க. அதை அவர் கெட்டாமே விட்டதால் இப்போ இதை வச்சு இவரை முடிச்சிடலாம் அப்படின்னு பண்ணி இவருடைய கம்பெனிக்கு இப்போ ரைடு வராங்க. இப்படி அங்கே ரைடுக்கு வர்றவர் தான் நம்ம அண்ணன் ஜெயராமு. அவரை வந்து இப்படி ஒழுங்காக இந்த ரைடு விட்டதுமேவும் இவர் ஒழுங்காக இன்கம் டேக்ஸ் கட்டலைன்னு சொல்லிட்டு இவர்கிட்ட இருக்கக்கூடிய காரு, பஸ்ஸு, வீட்டில் இருந்த நகை, இது அத்தனையுமேவும் அந்த இன்கம் டேக்ஸ்காரங்க வந்து ஜப்தி பண்ணிட்டு போயிடுறாங்க. பப்ளிக்கில் இப்போ ஏலம் விடுறதுக்காக மக்கள் முன்னாடி நிப்பாட்டி வச்சுருக்காங்க. இப்படி ஜப்தி பண்ணி மக்கள்கிட்ட ஏலம் விடுறதுக்காக வச்சுருக்கிற ஒவ்வொரு காரும் பஸ்ஸும் லட்சக்கணக்கில் போய்கிட்டு இருக்கு. ஆனால் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 ரூபாய் எடுத்துகிட்டு போங்கன்ற மாதிரி மக்கள்கிட்ட சொல்ல, அங்கே இருக்கிற ஒருத்தங்க கூட அந்த பொருட்களை வாங்க முன் வரல.
ஏன்னா அவங்க எல்லாருக்குமே நம்ம ஹீரோ மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க, நம்ம ஜிடி நாயுடு மேலே வந்து அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க. ஏன்னா அந்த ஊருக்கு அவர் அவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு. நீங்கள் என்ன சொன்னாலும் இந்த மக்கள் ஒருத்தருமே இந்த பொருளை ஏழை எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே ஜிடி நாயுடு மேலே அவ்வளோ மரியாதையும் நம்பிக்கையும் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி இன்கம் டேக்ஸ் கட்டாமல் கவர்மெண்ட் எல்லாம் அவர் ஏமாற்றிருக்க மாட்டார். நீ ஃப்ரீயாக கொடுத்தாலும் சரி, கூவி கத்தி கொடுத்தாலும் இந்த பொருளை ஒருத்தங்க கூட வாங்க மாட்டான் அப்படின்ற மாதிரி அங்கே சொல்ல ஆரம்பிக்காங்க. அப்போ அந்த இடத்துல நம்ம ஜிடி நாயுடு மாசாக என்ட்ரி கொடுத்து இது எல்லாமே நானே திரும்ப வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி கிருஷ்ணன் பிள்ளை பேரில் வந்து, அதாவது இவர் வந்து வாங்கிக்கிறாரு. அப்போ நம்ம ஜெயராம் வந்து ஏழை விடுறவங்க வந்து அவங்களே எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வந்து நம்ம சத்யராஜ் மாசா ஒரு டைலாக் போடுவார், எடுக்கிற ஒரு பேர் வந்து கிருஷ்ணன் பிள்ளை, ஜிடி நாயுடு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஒரு செம்ம சீன். இந்த சீன் பார்த்திங்கன்னா அதை அப்படியே எல்லாத்தையும் திரும்ப வாங்கிக்கிறாங்க. என்னடா இவனை இதை வச்சு எப்படியாவது அழிச்சிடலாம் பார்த்தா இவன் இவ்வளோ ரொம்ப ஈஸியாக வந்து திரும்ப வந்துட்டானே, உடனே எந்திரிச்சு வந்துட்டானே சொல்லிட்டு இந்த வெள்ளைக்காரங்க எல்லாம் நம்ம ஹீரோவை பார்த்து பயங்கரமாக பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ வந்து அதை எதையுமே கண்டுக்காமல் அவரோட தொழில்துறையில் எப்படி இன்னும் என்னெல்லாம் பண்ணலாம், எப்படியெல்லாம் முன்னேறலாம் சொல்லிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி அவர் முன்னேறி போய்கிட்டே இருக்கார். அதே மாதிரி புது புது கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கார். இவருடைய கண்டுபிடிப்பில் முக்கியமான ஒன்று தான் நம்ம இன்றைக்கும் நம்ம பயன்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த சேவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ட்ரிம்மர். முதல் முறையாக இவர் தான் இந்த சேவ் பண்ணுற எக்யூப்மெண்ட்டில் வந்து மோட்டார் ஃபிக்ஸ் பண்ணி அதை ரொம்ப ஈஸியாக அழகாக எந்த ஒரு காயம் இல்லாமல் சேவ் பண்ணி காட்டுறாரு. இந்த ட்ரிம்மர் புரட்சி வந்து உலகம் முழுக்க இவர் பேரை வந்து கொண்டு போய் சேர்க்குது. இப்படி ஒரு கண்டுபிடிப்பு மட்டும் இல்லைங்க, இந்த ஒரு கண்டுபிடிப்பு மட்டும் இல்லை, அடுத்தடுத்து தொடர்ந்து ஏகப்பட்ட கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கார். அதே சமயம் இவருடைய பிஸ்னஸோட வளர்ச்சியும் பார்த்தீங்கன்னா அசுர அளவுக்கு ரொம்ப வேகமாக வளர்ச்சி அடைஞ்சு போய்கிட்டு இருக்கு. இவர் எப்படியாச்சும் முடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இன்னொரு பக்கம் இந்த வெள்ளைக்காரங்களும் தொடர்ந்து ஏதாவது ஒரு காரணங்களை தேடிக்கிட்டு ஏதாவது ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் எதையுமே நம்ம ஹீரோவான ஜிடி நாயுடு வந்து சட்டவே பண்ண மாட்டேங்காரு. அவன் கிடக்காண்டா மயிராண்டிங்கிற மாதிரி அவர் வாட்டில் அவர் வேலையை பார்த்து போய்கிட்டு இருக்காரு. இப்படி இவருடைய கண்டுபிடிப்புக்குள்ளேயே உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்க்கணும், இவருடைய கண்டுபிடிப்பு வந்து எல்லா மக்களுக்கும் தெரியணும், எல்லா ஏழை எளிய மக்களுக்கும் கொண்டு போய் கொடுக்கணும், உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த நோக்கத்திலே ஒரு வெளிநாட்டு பயணத்தை மேற்கொள்கிறாரு. அதில் அவர் ஃபஸ்ட்டு போகிறது எங்கன்னு பார்த்தா ஜெர்மனிக்கு தான் போகிறாரு. அங்கே ஜெர்மனியில் ஹிட்லர் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு ரோடு ஷோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் வந்து நம்ம ஹிட்லரை நம்ம ஹீரோ வந்து ஃபோட்டோ எடுத்துறாரு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஜீனியஸ் நம்ம ஊருக்கு வந்திருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம ஹிட்லரை சந்திக்கிறதுக்கு நம்ம ஜிடி நாயுடு வந்து வாய்ப்பு கொடுத்தாரு. ஜிடி நாயுடு சந்திக்கிறதுக்கு ஹிட்லர் வந்து ஒரு வாய்ப்பும் கிடச்சிருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு பென்ஸ் கம்பெனி வந்து ஜிடி நாயுடுவை பற்றி கேள்விப்பட்டு அவர் கோயம்புத்தூர்லேயே போய் இந்த பென்ஸ் பற்றி நம்ம ஒரு கொலாபரேஷன் ஆரம்பிக்கலான்னு மாதிரி ஒரு பிளான் வச்சுருந்தாங்க இல்லையா, அதை பற்றி நம்ம ஹீரோவை கூப்பிட்டு அந்த பென்ஸ் பேசுகிறாங்க. அதுக்கான முன்னெடுப்புகளும் நம்ம ஹீரோகிட்ட பேசிட்டு வராங்க. இப்படி இவரோட தொழிலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு சொல்லி எல்லா வேலையிலும் இவர் பண்ணிவிட்டு அந்த வெளிநாட்டு பயணத்தையும் போய் முடிச்சுட்டு ஹிட்லரையும் பார்த்து சந்தோஷமாக பேசிட்டு அப்படியே திரும்பி வீட்டுக்கு வராரு. அப்படி இவர் வீட்டுக்கு வந்ததும் திரும்பவும் புதுசாக கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்காரு. அதுக்காக 4 வருஷம் படித்து தான் இன்ஜினியர் ஆக முடியுங்கிறது எல்லாத்தையும் உடைச்சிட்டு வெறும் 2 வருஷத்துலேயும் உண்மையிலே அதாவது கண் பார்த்து கை செய்கிற மாதிரி கல்வியை கற்றுக்கலான்னு முடிவு பண்ணி பாலிடெக்னிக் ஐடிஐ முதல்ல முறையாக இவர் கொண்டு வராரு. இந்த இன்ஜினியர்லாம் வேண்டாம், பாலிடெக்னிக் பண்ணலாம், ஐடிஐ பண்ணலாம் சொல்லிட்டு ஃபஸ்ட்டாக அதை இவர் தான் கொண்டு வராரு. அதை வச்சு நிறைய ஏழை எளிய மாணவர்களுக்கு இவருடைய காலேஜுடைய அந்த தொழிற்கல்வியை கற்றுக் கொடுக்குறாரு. இப்படி நம்ம ஹீரோ வந்து எஜுகேஷன்லையும் பல புரட்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்னடா இவன் இப்படியே வளர்ந்துக்கிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இவன் மேலே வந்து பயங்கரமான ஒரு கோபத்தில் இருக்காங்க நம்ம வெள்ளைக்காரங்க. இதுக்கு மேலே இவனை விட்டு வைக்கக்கூடாது, இவனை எப்படியாச்சும் போட்டு தள்ளியே ஆகணும் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் எல்லாமே தோல்வியில் தான் முடியுது. அதாவது இந்த நேர்மையான அதிகாரி இருக்கார்ல நம்ம ஜெயராம், அவரே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாயுடுவை நம்பலை. அவர் ஒழுங்காக கவர்மெண்ட்டுக்கு வந்து டாக்ஸ் கட்டலை,
அதனால தான் நான் அவருக்கு கண்டிப்பாக தண்டனை வாங்கி கொடுத்தே ஆவேன், அவருடைய தொழில் எல்லாத்தையும் முடக்குவேன் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் ரொம்ப கோபமாக சுற்றிக்கிட்டு இருக்காரு. ஆனால் இது எதுவுமே அவருக்கு தெரியாது, யாருக்கு, நம்ம ஜிடி நாயுடுக்கு எதுவுமே தெரியாது. அவர்கிட்ட நம்ம ஜிடி நாயுடுக்கு எதிராக வரக்கூடிய ரிப்போர்ட்ஸ் பேப்பர்ஸ் எல்லாமே அவருடைய அசிஸ்டண்டான நம்ம அந்த கருணாகரன் தான் வாங்கி வச்சுக்கிறான். அவன் தான் இந்த வெள்ளைக்காரங்கிட்ட காசை வாங்கிட்டு ஹீரோவுக்கு எதிராக பல விஷயங்களை மாற்றி பொய்யான ரெக்கார்டை ஃபுல்லாமே ரெடி பண்ணி நம்ம ஜெயராம் கிட்ட கொடுத்துட்டு, இந்த மாதிரி இவன் பாருங்க சார், இவன் கவர்மெண்ட்டை ஏமாற்றிக்கிட்டே இருக்கான், இவன் உண்மையாலாம் இல்லை, இவ்வளோ சம்பாதிக்கிறான், ஆனால் நம்ம நாட்டுக்கு நம்ம மக்களுக்கும் ஒழுங்காக வரி கட்ட மாட்டேங்கிறான், அதனால் இவனை ஏதாவது பண்ணணும் சார்ன்னு சொல்லிட்டு நம்ம ஜெயராம் கிட்ட நம்ம ஹீரோவை பற்றி போட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கான். இப்படி எல்லா டேக்ஸையும் ஒழுங்காக கிளியராக கட்டிக்கிட்டு இருக்க நம்ம ஜிடி நாயுடு அந்த ஒரே ஒரு டேக்ஸை மட்டும் ஒழுங்காக கட்டலை. அதுதாங்க அந்த பிரிட்டிஷ்காரங்க கட்ட வேண்டிய அந்த யூஸ்ஃபுல்லான ஒரு டேக்ஸ். அது இன்றைக்கும் அது ரொம்பவே சொற்பமான தொகை தான் அவங்கள பொறுத்த வரைக்கும். ஆனால் அவர் வந்து அவ்வளோ பெரிய பணக்காரன், அவர் நினச்சா ஒரு செகண்டில் அதை ஈஸியாக கட்டிட்டு போயிடலாம். ஆனால் அதை நான் கட்டவே மாட்டேன்ற மாதிரி ரொம்ப பிடிவாதமாக இருக்கார். அந்த ஒரே ஒரு வரியை மட்டும் இவர் ஏன் கட்ட மாட்டேன்னு பிடிவாதமாக இருக்காருங்கிறத நம்ம போக போக பார்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவர் இந்தியாவிலேயே இவருடைய ஊரில் கோயம்புத்தூரில் ஒரு பெரிய பிஸ்னஸ் பிளான் ஆரம்பிக்கலான்ற மாதிரி ஒரு முடிவு பண்ணிகிட்ருக்காரு. அந்த வெள்ளைக்காரன் கம்பெனி, பிரிட்டிஷ்காரன் கம்பெனியோட சேர்ந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காருல்ல, இதை வந்து இந்தியாவை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் ஒரு டைகூடான அந்த ஒரு பென்ஸ் கம்பெனியில் வந்து முக்கியமான பொசிஷனில் இருக்கான். ஸோ அவனுக்குமே நம்ம ஹீரோவை பார்த்தா பொறாமல், என்னடா நாம் வந்து ஆல்ரெடி இந்த கம்பெனியில் வந்து இருக்கிறோம், ஆனால் நமக்கு முன்னுரிமை கொடுக்காம இந்த ஜிடி நாயுடைய கூப்பிட்டு கொடுக்குறாங்களே அப்படின்ற மாதிரி பொறாமையில் அவன் இந்த கொலாபரேஷன், அதாவது இந்த பென்ஸ் கம்பெனிக்காரங்களும் நம்ம ஜிடி நாயுடும் சேர்ந்து பண்ண போகிற அந்த விஷயத்தை வந்து எப்படியாவது தடுத்துடணும், அதை முடக்கிடணும்னு சொல்லி என்னென்ன சதி பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் இதை பற்றி எல்லாமே நம்ம ஜிடி நாயுடு வந்து பெருசாக கண்டுக்கிறதே இல்லை. திரும்பவும் அவர் ஒரு ஃபாரின் ட்ரிப் போகிறாரு. இந்த முறையும் அவருடைய கண்டுபிடிப்புகள் எல்லாம் எடுத்துகிட்டு உலகம் முழுக்க சுற்றுறாரு. ஆனால் இவருடைய ஒரு கெட்ட நேரமோ என்னன்னு தெரியல, இந்த செகண்ட் வேர்ல்டு வார் போய்கிட்டு இருக்கிறதுனால ஜெர்மனிலேயே மாட்டிக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு வருஷ காலம் ஜெர்மனிலே சிக்கிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த போர்க்காலம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ கஷ்டப்பட்டு திரும்ப இந்தியா வந்து சேர்றாரு. இப்படி இவர் இந்தியா வந்ததுமே இவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பிஸ்னஸ்ஸு, பாலிடெக்னிக் காலேஜு, மற்ற பிஸ்னஸ், இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எல்லாம் மெயின்டைன் பண்ணி போய்கிட்டு இருக்காரு. அப்படியே பக்காவாக மெயின்டைன் பண்ணி போய்கிட்டு இருக்காரு. ஆனால் இன்னமும் அந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் இருக்கார் நம்ம ஜெயராம், அவர் வந்து எப்படியாச்சும் நம்ம ஹீரோவை வந்து பழி வாங்கணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஹீரோவுக்கு எதிரான ஆதாரங்களை திரட்டிக்கிட்டே இருக்காரு. இதுக்கு நடுவில் நம்ம ஹீரோவுக்கு ஒரு பையன் பிறந்துடுறான். அவனும் நல்லா வளர்ந்துட்டான். அவன் வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் அப்பனையே எதிர்த்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறான். நீ எப்போ பார்த்தாலும் மக்களுக்கே நிறைய செய்கிற, எங்களுக்கு ஒன்று என்ன பண்ணியிருக்க, நான் உனக்கு ஒரு பையன், எனக்கு உங்கள் அம்மா இருக்குது, சரி, ஏதோ உங்கள் ஒய்ஃப் இருக்குது, நீ அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்க, உங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது, அதுக்கப்புறம்தான் உங்களுக்கு வந்து மக்கள், இது ஏன் உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது, இப்படி நீங்கள் எல்லாத்தையும் மக்களுக்காகவே கொடுத்துட்டு இருந்தால் அப்புறம் நாங்கள் நடு ரோட்டில் தான் நிற்கணும் அப்படின்ற மாதிரிலாம் அந்த பையன் வந்து நம்ம ஹீரோவை, யார் தான் அப்பாவையே அந்த பையன் வந்து எதிர்த்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறான். ஆனால் நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் அவருடைய கண்டுபிடிப்புகள், அவருடைய தொழில் எல்லாமே அவருடைய தேவைக்கு போக மக்களுக்கு தான் போய் சேரணும், அதனால் அப்படின்னு ஒரு ரொம்ப முடிவான இருக்கார், ரொம்ப ஒரு குறிக்கோளோடு இருக்கார். இப்படி இவர் இந்த தொழிலில் வந்து நல்ல இடத்த பிடிச்சிட்டு தமிழ்நாட்டிலே அப்போ இருந்த பெரிய பெரிய தலைவர்களான காமராஜர், சினிமா துறையில் இருந்த எம்ஜிஆர், எம்ஆர் ராதா, இவங்ககிட்டெல்லாம் நம்ம ஜிடி நாயுடு வந்து ரொம்ப நட்போடு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க இவங்க எல்லாரும் சேர்ந்து. ஆனால் இவர் தொடர்ந்து பொதுப்பணியிலே இருக்கிறதால இதனால் இவங்க குடும்பத்துக்குள்ளேயே மிகப்பெரிய சண்டை வர ஆரம்பிக்குது, ஒரு பிளவு ஏற்படுது. இவருடைய மனைவியான அந்த ரங்கநாயகி வந்து எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துருங்க, நான் வந்து வேறு இடத்துக்கு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி டிவோர்ஸ் கேட்க இவர் அதை கொடுத்துட்றாரு. இந்த டிவோர்ஸுக்கு அப்புறம்தான் நம்ம ஜிடி நாயுடு வந்து பார்த்திங்கன்னா பயங்கர மன ரீதியாக பாதிக்கப்படுறாரு.
அந்த பொண்ணு வந்து டைவர்ஸ் வேணும்னு கேட்ட உடனே நம்ம ஜிடி நாயுடு எதை பற்றியும் கவலைப்படாமல் டைவர்ஸ் கொடுத்துட்றாரு. ஆனால் அந்த டைவர்ஸை கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜிடி நாயுடுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பயங்கரமாக ரொம்ப ரொம்ப டிப்ரெஷன் ஆக ஆரம்பிச்சிடறாரு. இது போக இவருடைய கண்டுபிடிப்புக்கு பெருசாக நம்ம ஊரில் அங்கீகாரமே கிடைக்கல. அந்த விரக்தியில் இவர் கிட்டத்தட்ட ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி நடந்துக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி சமயத்தில் தான் இவர் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு சென்னை தீவுத்திடலில் கொண்டு போய் வச்சு மக்கள் பார்வையில் அந்த கண்டுபிடிப்புகள் எல்லாத்தையுமே வந்து டிஸ்பிளே பண்ணுறாரு. அதாவது இது எல்லா இன்வெஸ்டும் எல்லாமே மக்கள் பயன்பாட்டுக்காக, அதுவும் நம்ம நாட்டுடைய மக்கள் பயன்பாட்டுக்கு மட்டும்தான் நான் யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வச்சுருந்தேன். ஆனால் இந்த கவர்மெண்ட்டும் இந்த மக்களும் என்னை கடைசி வரைக்கும் புரிஞ்சிக்கவே இல்லை, இதெல்லாம் இதுக்கப்புறம் வந்து தேவையே இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு எல்லாத்தையும் மக்கள் முன்னாடியே இதை உடைச்சி நொறுக்கிறாரு. இவருடைய கடைசி காலகட்டத்தில் எல்லாத்தையுமே இவர் இழந்திருந்தாலும் இவர் கூடயே கடைசி வரைக்கும் நண்பனாக இருந்த அந்த கிருஷ்ணன் பிள்ளை அவர் மட்டும்தாங்க நம்ம ஹீரோ கூடவே நின்றுட்டு இருக்காரு. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா படத்தோட ஓப்பனிங் சீனில் பார்த்தா இவருடைய சொத்து மதிப்பிலேருந்து கிட்டத்தட்ட 80% சொத்தை வந்து கவர்மெண்ட் வந்து சப்தி பண்ணுறதுக்காக வந்திருக்காங்களா. அப்போ இவர் கூடயே எல்லாத்தையும் எடுத்துக்கின்ற மாதிரி டாக்குமெண்ட் கூட எடுத்து வச்சுருக்காரு. நீங்கள் எனக்கு எதுவும் வேணாம்ப்பா, தயவுசெய்து எல்லா சொத்தையும் எடுத்துகிட்டு போயிருங்க அப்படின்ற மாதிரி அந்த டாக்குமெண்ட் எல்லாம் ஆல்ரெடி இவர் எடுத்து வச்சுருக்காரு. இந்த இடத்துல தான் இவர் ஒரு பெரிய ட்விஸ்ட் வச்சுருக்காரு. அது என்னென்னா, இவருடைய 2வது பொண்டாட்டி இருக்காங்கல்ல ரங்கநாயகி, அவங்களுக்கு டிவோர்ஸ் கொடுத்தாங்களோ அப்போவே இவருடைய சொத்துலேருந்து கிட்டத்தட்ட 80% அவங்க பேருக்கு மாற்றி கொடுத்துருப்பாரு. மிச்சம் இவர்கிட்ட இருக்கிறதெல்லாம் வெறும் 20% தான். அது போனாலும் பரவாயில்லன்ற மாதிரி தான் அந்த டாக்குமெண்ட்டையும் எடுத்து கொடுத்துருப்பாரு. இந்த இடத்துல ஜெயராம் கிட்ட நம்ம ஹீரோ, நீங்கள் ஒரு நேர்மையான அதிகாரி தான், ஆனால் உங்களுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய இந்த ஊழலை என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியல, இந்த பிரிட்டிஷ்காரங்க போட்ட அந்த கெச்சு அதில் வந்து நீங்கள் விழுந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி புரிய வைக்கிறாரு. அப்போ ஜெயராம் வந்து உங்களுடைய பேப்பர் எல்லாமே கிளியராக தான் இருக்குது, ஆனால் ஒன்றதை தவிர நீங்கள் எதுக்காக அந்த பிரிட்டிஷ்காரங்களுக்கு வரி கட்டலை அப்படின்ற மாதிரி இவங்க வந்து நம்ம ஜெயராம் வந்து நம்ம ஹீரோ கிட்ட கேட்குறாரு. அந்த வரி ரொம்ப ரொம்ப சொற்பமான தொகை தான், அதை என்னால் ரொம்ப ஈஸியாக கட்ட முடியும், ஆனால் நான் அதை ஏன் கட்ட மாட்டேன்னு தெரியுமா, அதை நான் கட்ட தவிர்த்தனால தான் என்னை மாதிரி பல பேர் அந்த டாக்ஸுக்கு எதிராக குரல் கொடுத்தாங்க, அந்த வரிக்கு எதிராக குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் நம்ம நாட்டில் நிறைய பேர் அந்த வரிக்கு எதிராக குரல் கொடுத்து அதை புறக்கணிச்சிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு புரட்சிக்கான தீப்பொறியாக தான் அந்த வரிக்கு எதிர்ப்பு தெரிவித்து நம்ம ஜிடி நாயுடு வந்து நான் வந்து அந்த வரியை கட்டாமே வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெயராம் கிட்ட இவ்வளோ சொல்லி வச்சுக்கிட்டு இருக்காரு. உங்களை மாதிரி எல்லாருமே யோசிச்சிருந்தா நம்ம நாடு எப்போவோ வளைஞ்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்லி நம்ம ஜெயராமும் இவரை பற்றி புரிஞ்சுக்கிட்டு அப்படியே பேசுகிறாரு. இப்படி மக்களுடைய முன்னேற்றத்துக்காகவே வாழ்ந்துகிட்டு இருந்த ஒரு மாமேதையான நம்ம ஜிடி நாயுடு அவரை பற்றின ஒரு டாக் பண்ணி புத்தகமாக தான் இந்த லேடி இன்னைக்கு இந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே அதை படித்து பார்த்துட்டு இவருடைய ஹிஸ்ட்ரியை பாடப்புத்தகத்தை சேர்க்காமல் இவ்வளோ நாள் விட்டது தான் பெரிய பெரிய தப்பு, நம்ம பசங்க இவரோட வாழ்க்கை வரலாறை படித்து தெரிஞ்சுக்கணும், இவரை மாதிரி தான் வாழணும் அப்படின்ற மாதிரி இந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய நம்ம ஜிடி நாயோட வாழ்க்கை வரலாறு பாட புத்தகத்தில் சேர்க்குறாங்க. அதாவது நம்ம ஜிடி நாயோட வாழ்க்கை வரலாறை வந்து இந்த பாட புத்தகத்தில் வந்து அதுக்கப்புறம் பள்ளி பாட புத்தகத்தில் சேர்க்குறாங்க. இப்படியே இந்த படத்தையும் முடிச்சிடுறாங்க மக்களே. சரி, ஓகே மக்களே, இந்த நம்ம ஜிடி நாயுடு படத்தை பற்றி இந்த ஆல்ரெடி ஒன்லைன் ஃபுல்லாக பார்த்தாச்சு, ஃபுல் ஸ்டோரியும் ஃபுல்லாக பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் இந்த படத்தோட டெக்னீஷியன் டீமை பற்றி நம்ம வழக்கமாக தெரிஞ்சுக்கிற மாதிரி இந்த படத்தில் யார் யார் ஒர்க் பண்ணியிருக்கா, எவ்வளோ டெக்னீஷியன் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அவங்கள பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். முக்கியமான ஒரு டெக்னீஷியனை பற்றி மட்டும் தெரிஞ்சுக்கலாம். அதாவது மேக்கப் மேன், ஃபைட் மாஸ்டர், டான்ஸ் மாஸ்டர், இப்படி ட்ரெஸ் ஆடை வடிவமைப்பாளர், தயாரிப்பாளர், அசிஸ்டன்ட் டைரக்டர்கள், இப்படி அந்த படத்துக்கு சம்மந்தப்பட்ட முக்கியமான ஆட்களை பற்றி மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். மற்றவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும் அவசியம் கிடையாது. ஏன்னா
இந்த படம் வெறும் 2.5 மணி நேரம் 2 மணி நேரம் தான் வரும். ஆனால் இதுக்கு பின்னாடி கிட்டத்தட்ட ஒரு 100-150 பேரோட உழைப்பு இருக்குது. அவங்கள பற்றி நம்ம ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலனாலும் அட்லீஸ்ட் அவங்களுக்கு மேலே உள்ள முக்கியமானவங்களை பற்றியாவது தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு நம்பிக்கையை அவங்க பேராது வெளியே தெரியணும் ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் இப்படி ஒரு முயற்சியை நான் எல்லா வீடியோலையும் பண்ணிட்டு தான் இருக்கேன். மொத்த கதையும் சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மொத்த டிபார்ட்மெண்ட்டை பற்றி தெளிவாக அலசி ஆராய்வோம். அதுக்கப்புறம் இந்த படத்தோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்ன, அப்புறம் இந்த படத்தில் ஒரு யார் யார் நடிச்சிருக்காங்க, ஒர்க் பண்ண டெக்னீஷியன் எப்படியெல்லாம் வேலை பார்த்துருக்காங்க, இந்த மியூசிக் டைரக்டர் எப்படி வேலை பார்த்துருக்காரு, கேமராமேனோட கேமரா ஒர்க் எப்படி இருந்துச்சு, நம்ம டைரக்டர் இந்த படம் மூலிமா என்ன சொல்ல வராரு, எப்படியெல்லாம் இந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட எடுத்து கொண்டு போயிருக்காரு, அதுவும் இது ஒரு வாழ்க்கை வரலாறு, இது அவர் எந்த அளவுக்கு சூப்பராக வந்து உருவாக்கியிருக்காரு, நம்ம ஹீரோ எப்படி இந்த படத்தில் நடிச்சிருக்காரு, நம்ம சத்யராஜ் இந்த படத்தில் எப்படி ஒர்க் பண்ணுறாரு, இப்படி எல்லாத்த பற்றியும் நம்ம தெளிவாக பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம மூவி வாய்ஸ் தமிழ் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கையும் போட்டுக்கோங்க. முடிந்தால் தயவு செய்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யாருக்காவது ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க மக்களே, இப்போ நம்ம இந்த படத்தோட முழு டெக்னீஷியன் டீமை பற்றி தெளிவாக பார்க்கலாம். நம்ம யாரை பற்றி ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம்னா ஓப்பனிங்லேயே நம்ம அந்த படத்தோட டைரக்டர்லேருந்து ஆரம்பிக்க போகிறோம். டைரக்டர்லேருந்து அவர் வாழ்க்கையில் என்னென்ன பண்ணார், இதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணிட்டாரு, இந்த படத்தில் எப்படியெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு சொல்லி இப்படி ஒவ்வொரு டெக்னீஷியனை பற்றியும் ஒவ்வொரு ஆக்டர்ஸை பற்றியும் தெளிவாக நம்ம பார்த்துட்டு போகலாம். அப்படி நம்ம இந்த படத்தில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது இந்த படத்துடைய டைரக்டர் தாங்க. வாங்க, இப்போ டைரக்டர் யார், என்ன அவருடைய வாழ்க்கை வரலாறு முதற்கொண்டும் நமக்கு தேவை கிடையாது. இந்த படத்தில் அவர் எப்படி ஒர்க் பண்ணியிருக்காங்க மட்டும் நம்ம பார்க்கலாம். வாங்க மக்களே. வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மூவி வாய்ஸ் தமிழ். நம்ம ஆல்ரெடி இந்த ஜிடி நாயுடு, அதாவது ஜிடிஎன் நாயுடுன்னு போடல, ஜிடிஎன் மட்டும் வச்சுருக்காங்க. அந்த படத்தை பற்றி எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். படத்தோட ஒன்லைன் ஃபுல்லாக பார்த்தாச்சு, படத்தோட ஸ்டோரியும் ஃபுல்லாகவே பார்த்தாச்சு. இப்போது இந்த படத்தோட டெக்னீஷியன் டீமை பற்றி தெளிவாக பார்க்கலாம். அந்த டெக்னீஷியன் டீம் பற்றி ஃபஸ்ட்டு யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த படத்தோட டைரக்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். படத்தோட டைரக்டர் பேர் வந்து கிருஷ்ணகுமார் ராம்குமார். இவர் தாங்க இந்த படத்தை ஜிடிஎன் படத்தை எடுத்த டைரக்டர். இவர் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமே 3 படம் தான் எடுத்திருக்காரு. 3 படம் சொல்கிறத விட ஒரு வெப்சீரிஸ் எடுத்திருக்காரு, மாடர்ன் லவ் சென்னைன்னு சொல்லி. அந்த வெப்சீரிஸ் 2023 ரிலீஸ் ஆச்சு. அதில் ஒரே ஒரு பாட்டை மட்டும் இவர் டைரக்ட் பண்ணார். அதுக்கப்புறம் ஓஹோ எத்தன் பேபின்னு சொல்லி 2025 ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்துக்கு இவர் தான் டைரக்டர். இப்போ இந்த ஜிடிஎன் 2026 இவர் இந்த படத்தில் வந்து எக்ஸ்ட்ரா இந்த படத்தில் ஒரு கதை வேறு எழுதியிருக்காரு. இந்த படத்துக்கு வந்து ஸ்டோரி ரைட்டரும் இவர் தான் இருந்திருக்காரு. அதுபோக நம்ம மாதவன் அண்ணன் ஹீரோவாக எழுதியிருக்க மாதவன், அவரும் சேர்ந்து இந்த படத்துக்கு திரைக்கதை எழுதியிருக்காரு. இந்த படத்தோட தயாரிப்பாளர் வந்து நம்ம மாதவன் தாங்க. மாதவன், சரிதா மாதவன் அவங்களோட ஒய்ஃபு. இவங்க 2 பேரோட சேர்ந்து வந்து வர்கீஸ் மூலன், விஜய் மூலன் இவங்க தான் படம் தயாரிச்சது. அதாவது 2 தயாரிப்பாளர். அதில் ஒரு தயாரிப்பாளர் மாதவன், இன்னொரு தயாரிப்பாளர் வந்து இந்த வர்கீஸ். இவங்க வந்து தயாரித்தாங்க. அவங்களுக்கு கீழே வந்து தயாரிப்பு பொறுப்புகளை ஏற்றுக்கிட்டது முரளிதரன் நிர்வாக தயாரிப்பாளர், சஞ்சய் பெக்டர் இணை தயாரிப்பாளர், அரவிந்த் கமலநாதன் படைப்பாற்றல் தயாரிப்பாளர், சோனல் பாண்டே இணை தயாரிப்பாளர். இந்த படத்தில் வந்து நம்ம மாதவன் தான் ஹீரோவாக பண்ணியிருக்காரு. ஜிடி நாயுடுங்களுக்கு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாமணி வந்து செல்லம்மாள் அப்படின்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. பிரியாமணி சமீபகாலமாக பான் இந்தியா மூவியில் சின்ன கேரக்டர் பண்ணிட்டு வராங்க.
பெருசாக ஃபுல் ஹீரோயினியாக பண்ணாமல் சின்ன சின்ன கேரக்டராக பண்ணிட்டு வராங்க. ஜனநாயகன் படம் பார்த்தா வில்லனுக்கு அசிஸ்டன்ட்லாம் அடிச்சிருப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைபிள், பிளாக் பைபிள்னு ஒரு படம் பண்ணியிருக்காங்க நான்சி கேரக்டரில். அப்புறம் சரஸ்வதி, ஃபேமிலி மேன், இப்படி நிறைய படங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. குட் வைஃப்னு ஒரு வெப் சீரியஸ், இந்த ஃபேமிலி மேன் கூட வெப் சீரியஸ் தான். அப்புறம் ஆஃபீஸரில் பண்ணியிருக்காங்க. நிறைய படங்கள் பண்ணிட்டு வராங்க. ஆனால் எந்த படத்திலுமே இவங்களுக்கு வந்து ஒரு முழு இது கிடைக்கல. அதான் எனக்கு டவுட்டாக வருத்தமாக இருக்குது. ஜவான் படத்தில் கூட ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. இப்படி பேன் இந்தியா படம் எல்லா படத்துலேயும் அவங்க இருக்காங்க. ஆனாலும் சரியான ஒரு இது அவங்களுக்கு கிடைக்கல. அடுத்து இந்த படத்தில் வந்து நம்ம அண்ணன் யோகி பாபு வந்து நடிச்சிருக்காரு. யோகி பாபுவை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவர் வந்து காமெடியில் பின்னி எடுத்துருவார், அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த படத்தில் காமெடிக்கு பெருசாக வந்து கதை கிடையாது, இருந்தாலும் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த படத்தில் யார் ஒர்க் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் சத்யராஜ் ஒர்க் பண்ணியிருக்காரு, முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காரு. அப்புறம் நம்ம ஜெயராம் அவர் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. அவரோட படத்தில் அவரோட கேரக்டர் பேர் வந்து அம்பல ராய கிருஷ்ணன். அப்புறம் நம்ம துஜரா விஜயன் வந்து நடிச்சிருக்காங்க, அவங்க கேரக்டர் நேம் ரங்கநாயகி. அப்புறம் கான்ஸ் ஆலுஸ்கார் அப்படின்னு ஒரு வெள்ளைக்காரர் நடிச்சிருக்காரு. அவரோட படத்தில் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆடம்ஸ். அப்புறம் அதிதி பாலன் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க பத்மாவதின்னு ஒரு கேரக்டரில். அப்புறம் கருணாகரன் ஒர்க் பண்ணியிருக்காரு, அவர் வந்து பெருங்காலி அப்படின்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அப்புறம் நம்ம ஷீலா ராஜ்குமார் அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. சேத்தன் அருணாச்சலம் அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. நம்ம வினாய் ஒர்க் பண்ணியிருக்காரு, படத்தில் வந்து ஒரு பூபேந்திரா அப்படின்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அப்புறம் நம்ம தம்பிராமையா வந்து ராமஸ்யம் மாமா அப்படின்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ரிக்ஷாட் பத்தி கிளீன் ராபர்ட் ஸ்டர்ன் அவங்க அப்படின்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நம்ம கனிகா வந்து நம்ம அம்பலராவன் கிருஷ்ணனோட மனைவி, அதாவது ஜெயராமோட பொண்டாட்டியும் நடிச்சிருக்காங்க. கனிகா யாருன்னு தெரியுமில்ல, ஒரு நேரத்தில் ஒரு பெரிய ஹீரோயின். இப்போ வந்து இப்பயும் பரவாயில்ல, ஜெயராமுக்கு தானே பொண்டாட்டி நடிச்சிருக்காங்க. ஜெயராமும் ஒரு பெரிய ஹீரோ தான். அப்புறம் இந்த ஜேசன் திவாகர், அப்புறம் ராசிகா சுனில், விஜய் யேசுதாஸ் பெரியார் கெட்டப்பில் வந்திருக்காருங்க. அதிசயமான சீனு. விஜய் யேசுதாஸ் வந்து பெரியார் கெட்டப்பில் வந்திருக்காரு. அப்புறம் நம்ம ஷீலா, ரமேஷ் திலக், வேத் மெடிசன், பிரிசிடா சாகா, முரளிதரன், ஷில்பா குமார், மோகன் ராமன், எட்டி ஷோ, கிட்டத்தட்ட ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஏகப்பட்ட பேரை வச்சு நம்ம டைரக்டர் ராமகுமார் வந்து சூப்பராக வேலை வாங்கியிருக்காரு. அருமையான ஒரு வரலாற்று மிக்க ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. அதை வந்து அருமையாக கையாண்டு எப்படி வெற்றி கொடுத்தாங்களா இல்லையான்னு பார்க்கலாம். இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டராக நம்ம கோவிந்த் வசந்தா அவங்க தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சூரரை போற்று படத்துக்கு வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு. அப்புறம் 96 படத்துக்கு இவர் தான் மியூசிக் போட்டிருக்காரு. 96 சூரரை போற்று, இப்போ மலையாளத்தில் வந்த சின்ன சின்ன ஆசை, அப்புறம் வந்து ஒரு வயலின் மியூசிக் சொல்லி ஒரு படம் வந்திருக்கு, இனிய நாள், சக்ரீட், ராக்காயி, ராக்காயி வந்து நம்ம அக்கா நயன்தாரா நடிச்சுக்கிட்டு இருக்காங்க, இன்னும் ரிலீஸ் ஆகலை. அந்த படத்துக்கு இவர் தான் மியூசிக் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படி நிறைய படங்கள் சொல்லி மெய்யழகனுக்கு இவர் தான் மியூசிக் போட்டிருக்காரு. பெரிய பெரிய படங்கள் எல்லாத்துக்கும் இவர் தாங்க மியூசிக் போட்டிருக்காரு. ப்ளூ ஸ்டார் படம் பார்த்துருக்கீங்களா? ப்ளூ ஸ்டார் படம் வந்து அருமையாக, அந்த பாட்டெலாம் சூப்பராக இருக்கும். அந்த பாட்டுக்கு இவர் தான் மியூசிக் போட்டிருக்காரு. அப்புறம் ஃபைட் கிளப் படத்துக்கும் இவர் தான் மியூசிக் போட்டிருக்காருங்க. தொடர்ந்து நிறைய படத்துக்கு மியூசிக் போட்டுக்கிட்டு வராரு. நல்ல ஒரு அண்டர்ரேட்டட் மியூசிக் டைரக்டர். இவரோட படங்கள் பாட்டுக்கள் வெளியே தெரியும், ஆனால் இவர் தான் பண்ணாருன்னு கண்டிப்பாக யாருக்கும் தெரிய வாய்ப்பு இல்லை. அந்த மாதிரி தான் இவரோட சினிமா வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. பெருசாக இந்த ப்ளூ ஸ்டார் பாட்டிலெலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஓப்பனிங் சாங்லாம் சூப்பராக இருக்கும். ஃபைட் கிளப்பில் அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் அருமையாக கொடுத்துருப்பாரு. எல்லா இடத்துலையுமே நல்லாயிருக்கும். இப்போ வந்த படங்கள் அந்த சின்ன சின்ன ஆசை படத்துலலாம் அந்த மெலோடி சாங்ஸ், அந்த அப்படியே பேக்ரவுண்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா அந்த காசியில் அப்படியே மிதக்கிற மாதிரி ஒரு சாங் கொடுத்துருப்பாரு. சூப்பராக பண்ணியிருக்காருங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 58 படத்துக்கு மியூசிக் ஒர்க் பண்ணியிருக்காரு.
2 படத்தில் வேறு வேறு செஞ்சுருக்காரு. மனுஷன் 2 படத்தில் நடிக்கவும் செஞ்சுருக்காரு. சரி, அடுத்து நம்ம இந்த படத்தில் யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த படத்தோட முக்கியமான ஆள் கேமராமேன். அவர் தாங்க ஒளிப்பதிவாளர் அரவிந்த் கமலநாதன். இந்த கேமராமேன் வந்து படத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இவர் வந்து ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா 1997 கேமராமேனாக இருந்திருக்காருங்க. அப்படி வனர பாக்கெட்டு அப்படின்னு ஒரு படம் 1997 வந்து கேமராமேனாக ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழில் ஒரு படம் ஒர்க் பண்ணியிருக்காரு. நான் சொன்ன படம் ஃபஸ்ட்டு வந்து அது மலையாள படம். தமிழில் வந்து ஒரு பெரிய படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காருங்க. சரியான படம். அந்த படமெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னால் ஏற்றுக்கவே முடியாது, ஏற்றுக்க முடியாது கிடையாது. அருமையான படத்தில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. அந்த படம் எனக்கு மை ஃபேவரட் படம். அந்த ஃபேவரட் படம் வந்து சீவலப்பேரு பாண்டி. அந்த படத்துக்கு இவர் தான் கேமராமேன் ஒர்க்கு அருமையாக பண்ணியிருப்பார். அப்புறம் லக்கி மேன் சொல்லி நம்ம கார்த்தி படத்தில் ஒர்க் பண்ணார். அதுக்கப்புறம் உயிரோடு உயிராக சொல்லி நம்ம தலை படத்தில் ஒர்க் பண்ணார். அப்புறம் தீனா, நம்ம தலை படத்துலேயே தீனா, ராஜா, இப்படி தலை படத்தில் மட்டும் தொடர்ந்து 3 படங்கள் ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்புறம் ஆயுதம் சொல்லி நம்ம பிரசாந்த் படத்தில் ஒர்க் பண்ணார். அப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விண்ணானின்னு சொல்லி ஒரு படத்தில் ஒர்க் பண்ணார். அப்புறம் கண்ணில் காசை காட்டையான்னு சொல்லி ஒரு காமெடி மூவி அதில் வேறு ஒர்க் பண்ணார். அப்புறம் மலையாள படத்தில் கூட ஒர்க் பண்ணார், தி வளையம் சொல்லி 2025. இப்போ 2026 GDN ஒர்க் பண்ணியிருக்காருங்க. இவருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக எந்த படத்துக்கும் படத்தில் வந்து ஒர்க் பண்ணவே இல்லை. ஏன்னா 2016 அப்புறம் படங்கள் பண்ணவே இல்லை, அப்படியே விட்டுட்டு போயிட்டார். இப்போ திரும்பவும் 2025 உள்ளே வந்திருக்காரு. இப்போ 2025 ஒரு படம் பண்ணிவிட்டு இப்போ 2026 அடுத்த படத்துக்கான இதுவும் முடிச்சிட்டாரு. அடுத்த படங்கள் எப்போ வருதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இவர் ஒரு நல்ல ராசியான ஒரு கேமராமேன் சொல்லுவாங்க. ஏன்னா இவர் படம் எடுத்தால் அந்த படம் தோற்றதே இல்லை, எல்லாமே ஹிட்டு, ஒரு படத்தை தவிர. அந்த படம் தான் நம்ம ஆயுதம் சொல்லி பிரசாந்த் நடித்த படம். அது கொஞ்சம் மட்டும் சொதப்பிருச்சு. மற்ற படங்கள் எல்லாமே ஹிட்டு தாங்க, எல்லாமே மிகப்பெரிய ஹிட்டாக தான் எடுத்திருக்கு. லக்கி கேமராமேன் சொல்லி இவருக்கு ஒரு பட்டமும் இருக்குது. அப்புறம் இந்த படத்துக்கு வந்து எடிட்டிங்கை பற்றி பார்க்கணுன்னா நம்ம வந்து பிஜித் பாலா அவங்க தான் எடிட் பண்ணியிருக்காங்க. இந்த பிஜித் பாலா வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம அண்ணன் மாதவன் கூட ஏற்கனவே ஒரு படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காரு. என்ன படம் பார்த்திங்கன்னா நம்ம ராக்கெட்ரி த நம்பி எஃபெக்ட் சொல்லி ஒரு இன்னொரு அறிவியல் சார்ந்த படத்தை எடுத்தார் பார்த்திங்களா, அந்த படத்தில் எடிட்டிங் பண்ணது இவர் தாங்க. அப்புறம் நெல்லிக்கான்னு சொல்லி ஒரு படங்கள் ஒர்க் பண்ணியிருக்காரு. இது வரைக்கும் 25 படத்தில் வந்து எடிட்டிங் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஒரு நல்ல ஒரு எடிட்டர், அதில் எந்த மாற்றம் கிடையாதுங்க. தமிழ், மலையாளம், தெலுங்கு இப்படி சொல்லி எல்லா படம் பக்கமும் அதிகபட்சம் வந்து மலையாளத்தில் தான் ஃபுல்லாமே ஒர்க் பண்ணிகிட்டே வந்திருக்காரு. இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு பேன் இந்தியா மூவிக்கு வந்து ஒர்க் பண்ண சான்ஸ் கிடச்சிருக்கு. இதுக்கப்புறம் அப்படியே பிடிச்சி போயிடுவார்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த படத்தில் வந்து எடிட்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு கட்டிங், ஒரு ஒட்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை அருமையாக பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் அவரோட சீன்ஸ், அவரோட எடிட்டிங் எப்படி இருக்குன்னு நம்ம தெளிவாக பார்க்கலாம். அப்புறம் இந்த படத்தில் வந்து கோ எடிட்டராக ஒரு ஆள் இருந்திருக்காரு, அதாவது இணை எடிட்டர்னு சொல்லி அசிஸ்டண்ட்டாக நம்ம கே சசிகுமார். நம்ம டைரக்டர் சசிகுமார் இல்லைங்க, சசிகுமார்னு சொல்லி இன்னொரு ஆள். இவர் வந்து பாலிவுட்டில் வந்து பெருசாக எடிட்டிங் பண்ணிகிட்ருக்காரு. இது வரைக்கும் 95 படத்துக்கு வந்து இவர் அந்த அசிஸ்டண்ட்டாக இதில் ஒர்க் பண்ணவர் வந்து ஒர்க் பண்ணியிருக்காருங்க. ஃபுல்லாமே இவர் தெலுங்கு படத்துக்கு ஃபுல்லாமே இவர் தாங்க. தெலுங்கு படத்தில் வந்து நிறைய படங்கள். தமிழில் வந்து பார்த்திங்கன்னா ஜானின்னு சொல்லி ஒரு படம் வந்திருக்கு, நம்ம பிரசாந்த் நடித்த படம், அதில் ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்புறம் வந்து சேயல்னு சொல்லி ஒரு படங்கள் ஒர்க் பண்ணியிருக்காரு. மீதி எல்லா படமே தெலுங்கு மலையாளம் இப்படி தான் போய்கிட்டு இருக்கு. ஃபுல்லாமே நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. அப்புறம் இந்த படத்தில் வந்து நடிகர்களை தேர்வு செஞ்சது, நீ தான் அந்த படத்தில் நடிக்கணும்னு சொல்லி செலக்ட் பண்ணது வந்து
நம்ம அலெக்ஸ் ஜி அவர் தான் அந்த துபாய்க்கான காஸ்டிங் இயக்குனர் அப்படின்னு சொல்லி ஒரு இதில் இருந்திருக்காரு. அப்புறம் இந்த படத்தில் வந்து உற்பத்தி வடிவமைப்பாளர் வந்து நம்ம சிவில் குருவியலாக இருந்திருக்காரு. அப்புறம் ஆடை வடிவமைப்பாளர் அதில் வந்து நம்ம ஷிஜாஜ் சம்சுதீன் அவங்க வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. இவர் தான் அந்த படத்துக்கெல்லாம் அந்த காஸ்டியூம் டிசைனராக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஃபுல்லாமே ஒர்க் பண்ணது ஃபுல்லாக இவர் வந்து ஆல்ரெடி நம்ம தலைவர் கூட ஒர்க் பண்ணியிருக்காருங்க. ஜெயிலர் படத்தில் 2023 தலைவரோட ட்ரெஸ் கோட்டிங் ஃபுல்லாமே இவரோட செலெக்ஷன் தான், இவர் கொடுத்தது தான் போட்டிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. தலைவன் சொல்லி ஒரு படம் வந்துச்சு, அந்த போலீஸ் படங்கள் வந்து இவர் தான் பண்ணார். இப்போ திருஷம் 3 அதுக்கும் இவர் தான் பண்ணார். நிறைய படங்கள் பண்ணிக்கிட்டே வராரு. ட்ரெஸ்ஸு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எப்படி நம்மளை வந்து காட்டுதுன்னு சொல்லி அந்த விஷயத்தில் காஸ்டியூம் டிசைனராக சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த மேக்கப் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஜானகி நாயர் அவங்க தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஜானகி நாயர் தான் இந்த படத்தில் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. கோஸ்ட் வார்னு சொல்லி ஒரு படம், அப்புறம் மைசா, தசுகுடு, பெட்டி, நம்ம தெலுங்கு படம் ராம்சரண் நடித்த படத்தில் வந்து இவங்க தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஹாலிவுட் படத்தில் கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரகசான்னு சொல்லி ஒரு பேய் படத்தை ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்படி நிறைய படங்களில் வந்து மேக்கப் மேனாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நம்ம பெட்டி படங்கள் சூப்பராக ஒர்க்கிங் ஆச்சு. இப்போ இந்த ஜிடிஎன்லேயும் கூட நம்ம அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து ரொம்பவும் முக்கியம். கிளைமேக்ஸில் அந்த பார்த்தீங்கன்னா அந்த சொட்டத்தடையோட வர ஜேடி நாயுடு அந்த மாதவன் கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும். அதில் இந்த பெரியார் கேரக்டருக்கு விஜய் வருவார் பாருங்க, செம்ம சீனு. ஆனால் இவர் நமக்கு தெரியாது, அந்த அளவுக்கு தான் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சுலைமான் ஹக்கீம் வந்து உற்பத்தி மேலாளர்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டரில் வந்து நம்ம ஏகல் தீப் கவுர் ஃபஸ்ட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர். அப்புறம் அமிர்ஜிஸ் வனித் அவர் இன்னொரு அசிஸ்டன்ட் டைரக்டர். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் வந்து இந்த கிராஃபிக் வடிவமைப்பாளர் அனுகுத் ரகுபதி. சவுண்ட் டிபார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அபிஷேக் சௌரியன், அரவிந்த் மேனன், கவின் முதல்வன், ஹரிஷ்நாத், சித்தார்த் சவுத்திங், ராகுல் சாம், ரோம்லின், ஜோஸ் தாமஸ் இவங்கெல்லாம் சவுண்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த சிஜி எஃபெக்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உச்வல் டபிள்யூ வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்புறம் அமராவதி முரளி, ஜனதர் ரெட்டி இவங்கெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த மின்சாரத்துறை, கேமரா துறை, அதாவது இந்த கேமரா வந்து ஆங்கிள் இங்கே வைக்கணும், அதுக்கு அந்த லைட்டிங் பிடிக்கணும், அந்த செட் பண்ணுறதுலாம் பார்த்திங்கன்னா நம்ம பூஷன் காவஸ் அவங்க வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு வந்து ஸ்பாட் எடிட்டர் பவத் ஹயான் அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. மியூசிக் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ராஜ் ஸ்ரீ சுதாகர் இவங்க தாங்க அந்த படத்தில் வந்து பாட்டுக்கு ஃபுல்லாமே லிரிக்ஸ் எழுதுனது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் முழு சப்போர்ட் ஹெல்ப் பண்ணது ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம சுரேஷ் சந்திரா அவங்க தான் ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே மக்களே, இப்போ இந்த படத்தில் ஒர்க் பண்ணவங்க நடித்தவங்கலேருந்து எல்லாத்தையும் நம்ம தெளிவாக பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் இந்த படத்தில் நம்ம யாரை பற்றி என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த படத்தோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் எப்படி இருக்குது, நம்ம ஹீரோ எப்படி நடிச்சிருக்காரு, கேரக்டரில் பக்காவாக இருக்காரா, நம்ம சத்யராஜ் எப்படி நடிச்சிருக்காருன்னு இப்படி நம்ம எல்லாரை பற்றி தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஆள் இந்த படத்தோட டைரக்டர் தாங்க. டைரக்டர் கிருஷ்ணகுமார் அண்ட் ராம்குமார் அவரை பற்றி சொல்லியே ஆகணும். ஏன்னா அவர் பெருசாக எந்த படம் எடுக்கல, ஓஹோ எந்தன் பேபின்னு சொல்லி ஒரே ஒரு படம் எடுத்திருக்காரு. அப்புறம் இந்த மாடர்ன் ஆஃப் லவ் சென்னைன்னு சொல்லி ஒரே ஒரு எபிசோடு தான் எடுத்திருக்காரு. அதில் ஏகப்பட்ட எபிசோடு இருந்தாலும் அதில் ஒரே ஒரு எபிசோடு மட்டும்தான் இவர் எடுத்திருக்காரு. நம்ம டைரக்டர் வந்து இந்த படத்தில் வந்து அருமையாக ஒர்க் பண்ணியிருக்காருங்க, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. கேரக்டர் ஆர்டிஸ்ட் வந்து நிறைய பேர் இருக்காங்க, எக்கச்சக்கமான ஆக்டர்ஸை வச்சு இதில் நடிக்க வச்சுருக்காங்க. ஆனாலும் எல்லாருமே வந்து சின்ன சின்ன ஆக்டர்ஸ்னால கரெக்டாக அவருக்கு என்ன தேவையோ அதை சூப்பராக பர்ஃபெக்டாக கேட்டு வாங்கி அருமையாக அந்த இதை வாங்கியிருக்காருன்னு தெரியுது. இப்படி வந்து ஒரு எல்லா இடத்துலையுமே நல்லாவே பண்ணியிருக்காருங்க. இந்த படத்தை பற்றி டைரக்டர் வந்து அருமையாக எடுத்திருக்காரு, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஒரு நல்ல ஒரு டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம்.
இந்த படம் அவர் வாழ்க்கையில் வந்து ஒரு முக்கியமான படம். ஏன்னா இது வரைக்கும் அவர் எடுத்தது வந்து ஒரே ஒரு படம் தான், ஒரு எபிசோட் மட்டும்தான் ஒர்க் பண்ணியிருக்காரு ஒரு வெப் சீரிஸில் கூட. அதனால் இந்த படம் அவருக்கு ரொம்ப முக்கியமான படம். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவர் கண்டிப்பாக அடுத்தடுத்து நிறைய சான்ஸ் கிடைக்கும் நான் நம்புகிறேன். கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா இப்படி ஒரு பயோபிக் எடுக்கிறோன்னா முதல்ல அதுக்கு தைரியம் வேணும். அந்த தைரியம் அந்த டைரக்டர்கிட்ட இருந்திருக்கு. அதை வந்து அவர் கண்டிப்பாக நல்லாவே யூஸ் பண்ணிக்கிட்டாரு. இதுக்கப்புறம் ஒரு நல்ல அருமையான ஒரு படங்கள் எடுப்பார் நான் எதிர்பார்க்குறேன். அடுத்து இந்த படத்தில் யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த படத்தோட தயாரிப்பாளர் யாருன்னு பார்த்தா நம்ம மாதவன் தாங்க இந்த படத்தோட தயாரிப்பாளர். மாதவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான முயற்சியில் வந்து ஈடுபட்டு வராரு. ஏற்கனவே பார்த்திங்கன்னா இந்த ராக்கெட்ரி சொல்லி ஒரு வித்தியாசமான ஒரு பயோபிக் எடுத்தார். அதுலேயும் பார்த்திங்கன்னா அவரே தான் தயாரிப்பாளர். இப்படி வந்து நிறைய படத்துக்கு வந்து சோதனை முயற்சி மாதிரி பண்ணுறாரு. நல்ல படங்கள் நடிச்சுட்டு வந்தவர். தமிழ்நாட்டில் ஒரு நேரத்தில் சாக்லேட் பாய் ஹீரோவாக இருந்தவர். இப்போ போய் ஹிந்தியில் போய் செட்டில் ஆகிட்டு பேன் இந்தியா மூவியாக எடுத்து விட்டுக்கிட்டு இருக்காரு. ஃபுல் படத்தையும் அவரே தயாரிக்கணும்னு முடிவு பண்ணி போன படத்தை வந்து இந்த மாதிரி பார்ட்னர் போட்டு தயாரித்தார். இந்த படத்தையும் பார்ட்னர் போட்டு தயாரிச்சிருக்காரு. இதில் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வரலாறு படங்கள் வந்து ஓடுமா ஓடாதான்னு தெரியாது. ஏன்னா நிறைய பேரோட வாழ்க்கை வரலாறு எடுத்திருக்காங்க. இந்த எல்லா படங்களும் ஃபெயிலியர் தான் ஆகிருக்கு. அந்த மக்களை பற்றி ஆல்ரெடி யூடியூப்பில் ஏகப்பட்ட வீடியோ கொட்டி கிடக்கும், நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. அதாவது அதை விட முக்கியமான விஷயம், ஏதாவது ஒரு விஷயங்கள் தப்பாக மாறிடுச்சுன்னா அவங்க சைடில் உள்ள ஆதரவாளர்கள் கண்டிப்பாக கோவப்படுவாங்க. நீ எப்படி இதை எடுக்கலாம், இது தப்பாக சொல்லிட்டே சொல்லி கோவப்படுவாங்க. அப்போ தயாரிப்பு தரப்புக்கு வந்து பயங்கரமான ப்ரெஷர் ஏற்படும், பயங்கரமான அழுத்தம் கொடுக்கப்படும். அந்த ஒரு அழுத்தத்தை சமாளிக்கணும். அதுக்கு வந்து ஒரு தனி திறமை வேணும். அதை வந்து இவர் ஏற்கனவே ராக்கெட் த ஃபிலிம்னு சொல்லி ஒரு வரலாற்று படத்தை எடுத்தார். அதுவே வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் ஆகி போச்சு. இந்த படத்தை எடுக்கிறதுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். அந்த தைரியத்தில் அந்த படத்தை இவர் தயாரிச்சிருக்காருங்க. அந்த தைரியம் இவருக்கு ரொம்ப நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். இந்த படங்கள் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று ஓடிக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டிலையும் சரி வட இந்தியாவிலையும் சரி கிட்டத்தட்ட எல்லா லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் சொல்லி எல்லா லாங்குவேஜிலும் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு பேன் இந்தியா மூவியாக தான் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்குங்க. ஒரு நல்ல ஒரு தயாரிப்பாளராக அந்த படத்தில் வந்து பர்ஃபெக்டாக பண்ணிட்டாருங்க, எந்த மாற்றம் கிடையாது. பட்ஜெட் கம்மி தான், 10 கோடி ரூபா அந்த படத்தில் வந்து பட்ஜெட் போட்டிருக்காரு. அசால்ட்டாக அந்த ஒரு வாரத்தில் வந்து 10 கோடி ரூபா எடுத்துருவாங்க, அதில் எந்த மாற்றம் கிடையாது. இது போக ஓடிடி உரிமம் அப்படி சொல்லி அதில் வந்து லாபம் தான் கிடைக்குமே தவிர இந்த படத்தில் நட்டம் வர வாய்ப்பே கிடையாது. ஒரு தயாரிப்பாளராக இந்த படத்தில் வந்து நம்ம ஹீரோ மாதவன் வந்து ஜெயிச்சிட்டாருங்க, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அப்புறம் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, அதே மாதவனை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னடா இப்போ தானே மாதவனை பற்றி சொன்ன கேட்டால், அவர் தயாரிப்பாளர் மாதவன், யார் சொல்கிற மாதவன், ஹீரோ மாதவனை பற்றி பார்க்க போகிறோம். ஹீரோவாக நம்ம மாதவன் எப்படி ஒர்க் பண்ணியிருக்காரு அதுதான் மெயினாக பார்க்கணும். ஹீரோவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோமே, நம்ம மாதவன் வந்து இந்த படத்தில் எடுக்கிறதுக்கு ஒரு தைரியம் இருக்க மாதிரி நடிக்கிறதுக்கும் ஒரு தைரியம் இருக்கணும். இப்படிப்பட்ட ஒரு வரலாற்று மிக்க படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் வந்து நமக்கு எப்படி இருக்காங்கன்னு சொல்லி அந்த பயோபிக்கு ஃபுல்லாமே சர்ச் பண்ணணும். அவங்க வாழ்க்கை வரலாற்றை ஃபுல்லாக நம்ம பார்க்கணும், படிக்கணும். அவங்க கேரக்டர்ஸ், அவங்க வீடியோ எல்லாத்தையும் பார்த்து அவங்கள பற்றி தெரிஞ்சவங்ககிட்ட போய் கேசி பழைய நூலகத்துக்கெல்லாம் போய் இந்த மாதிரி மெனக்கெட்டு அதில் வந்து அப்படியே நடிச்சிருப்பார். இந்த ஸ்டைல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாதவன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டைலில் பக்காவாக அந்த சிகரெட் அடிக்கிற ஸ்டைல் ஆகட்டும், அந்த ஒரு வீரவசனம் பேசுகிறது, அவரோட இதை வந்து அவரே கொளுத்துறது, இப்படி நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் வந்து ஏற்றதோரங்கள் எல்லாம் வந்தாலுமேவும் அதை சூப்பராக கையாண்டிருப்பார். இந்த படத்தில் வந்து அருமையாக பண்ணியிருக்காருங்க. ஜிடி நாயுடுன்னு கெட்டப் வந்து இவருக்கு கன்ஃபார்மாக அருமையாக ஒர்க் ஆகிருக்கு, சூப்பராக பொருந்திருக்கு. அந்த கதாபாத்திரத்துக்கு வந்து சிறு கெடுதல் கூட துளியளவும் எந்த விதமான இதுவும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு மெனக்கிட்டு அந்த படத்தை பார்த்து நடித்து கொடுத்துருக்காருங்க. அந்த கெட்டப்லேயும் கரெக்டாக வராருங்க. ஓப்பனிங் கெட்டப் சூப்பராக இருக்குது. இன்ட்ரோல் சீன்லாம் மாஸாக பண்ணியிருக்காரு. கிளைமேக்ஸ் சீன்லாம் பார்த்திங்கன்னா அருமையாக இருக்கும்.
இப்படி அதாவது அந்த கிளைமேக்ஸ் கட்ட போகிற சீன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இதாக இருக்கும். தன்னோட வந்து அந்த அந்த இதே கண்டுபிடிப்பு ஃபுல்லாக அடித்து நொறுக்கிறது, இப்படி வந்து தான் மக்களுக்கு வந்து எதாவது நல்லது பண்ணு சொல்லி போகிறது, ஓப்பனிங் சீன்லேருந்து கஷ்டப்பட்டு உழைச்சி பைக் வாங்கணும் போகிற காசை வந்து ஏழை எளிய மக்களுக்காக கொடுத்துருவார். இப்படி இந்த படம் முழுக்க அவர் வந்து பர்ஃபெக்டாக அந்த படத்தில் வந்து ஒரு கேரக்டராக நடிக்காமல் அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்காரு நம்ம ஹீரோ மாதவன். வந்து அவர் நடிப்புக்கு வந்து எந்த குறையும் கிடையாதுங்க, பெஸ்ட்டுன்னு தான் சொல்லலாம். ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக அருமையான ஒரு நடிப்பை கொடுத்துருக்காருங்க, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. மாதவன் வந்து சாதாரண நடிகர்லாம் கிடையாது, உங்களுக்கே தெரியும். அவர் வந்து ஒரு ஃபேன் இந்தியா ஆக்டர், ஒரு ஃபேன் இந்தியா ஹீரோ. அதனால் அவரை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியங்கள் கிடையாது. இந்த படத்துலேயும் அதை கண்டிப்பாக நிரூபிச்சிட்டாரு, சூப்பராக நடிச்சிருக்காருங்க. இதுக்கப்புறமும் கண்டிப்பாக அந்த படத்தில் வந்து இன்னும் ஒரு வரலாற்று படத்தை தான் கொண்டு வருவார், நான் எதிர்பார்க்குறேன். பார்ப்போம் அடுத்த படங்கள் எப்படி வருதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம். அப்புறம் இந்த படத்தில் யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, அடுத்து வந்து இந்த படத்தோட ஹீரோயின் தான் பார்க்க போகிறோம். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நம்ம அக்கா பிரியாமணி தாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா செல்லம்மா அப்படின்னு ஒரு கேரக்டரில் தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு ஒய்ஃபாக வராங்க பார்த்துவாங்க. டிடி நாயுடு வந்து ஒன்றுமே இல்லாத காலத்திலே அவர் கூட இருந்து அவருக்காக கஷ்டப்பட்டு சம்பாதித்து அவர் பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிட்டவங்க தான் நம்ம பிரியாமணி. வந்து அதாவது செல்லம்மாள் கேரக்டர் வந்து அவங்க வந்து ஒரு சூப்பரான ஒரு ஒய்ஃப் கேரக்டர் பண்ணியிருக்காங்க. 1960-70 வந்து இப்படி ஒரு ஒய்ஃப் இருப்பாங்களான்னு கேட்டால் ஆமாங்க, இப்படி தான் இருந்திருக்காங்க. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு கேரக்டர்லாம் நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க. தான் புருஷனுக்கு அவங்களே போய் அந்த 2வது கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க உண்மையிலே அந்த ஒரு கண்ணில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது தெரியும். அந்த கேரக்டர் தான் புருஷன் வந்து இவ்வளோ தூரம் அறிவாக இருக்கான் அப்படின்னா அவனுக்கு வந்து நல்லது நடக்கணும்னு சொல்லிட்டு டைவர்ஸ் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு போய் டைவர்ஸ் பண்ணிட்டு போகிறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது, அது சாதாரண மேட்ரும் கிடையாது பார்த்துக்கோங்க. அப்படி ஒரு கேரக்டரில் தான் இவங்க வந்து இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து இவங்க கேரக்டர் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கேரக்டரில் வந்து இவங்க வந்து உண்மையிலே நல்லா அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இன்ட்ரோல் வரைக்கும் தாங்க இவங்களோட கதாபாத்திரம் வருது, இன்ட்ரோலுக்கு அப்புறம் இவங்க கதாபாத்திரம் கிடையாது. நல்லா பார்த்தா ஒரு 30 நிமிஷம் 40 நிமிஷம் தான் இவங்களோட கதாபாத்திரம் வரும். அதுவும் பெருசாக டயலாக்கள் சீன்கள் எதுவும் கிடையாது. மேக்ஸிமம் பொம்மையாக அப்படி சேலையை கறி நிற்கிறது தான். இவங்க நல்ல டயலாக் நல்ல டெலிவரி எஃபெக்ட்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த 2வது மேரேஜை பற்றி பேசுகிறது தான். உங்கள் அறிவுக்கும் உங்கள் அந்தஸ்து அதாவது உங்கள் மூளைக்கும் நல்ல ஏற்ற படித்த பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க, நான் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன், நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் போதும்னு சொல்லிவிட்டு தான் கணவரை வந்து விட்டு கொடுத்து 2வது மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருவாங்க. அந்த ஒரு சீன் வந்து எனக்கு இந்த படத்தை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு அருமையான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. படம் முழுக்கவே ரொம்ப நீட்டாக சூப்பராக ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த கதைக்கு என்ன தேவையோ அதை பர்ஃபெக்டாக நடித்து கொடுத்துட்டு போயிருக்காங்க, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. சரி, ஓகே மக்களே, அடுத்து இந்த படத்தில் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த படத்தில் வந்து ரொம்ப முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம துஷாரா விஜயன். இவங்களும் ஆல்மோஸ்ட் ஒரு ஹீரோயின் தான். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரங்கநாயகி அப்படின்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. செகண்ட் மேரேஜ் இவங்க தாங்க பண்ணுவாங்க. நம்ம ஹீரோ இருக்கார்ல, ஹீரோ ஜிடி நாயுடு வந்து 2வது கல்யாணமாக நம்ம ரங்கநாயகி தான் கல்யாணம் பண்ணுறாங்க. அதாவது நம்ம துஷாரா விஜயனை வந்து துஷாரா விஜயனுக்கு வந்து அப்போது கல்யாணம் பண்ணும்போது வந்து இவங்க ஜிடி நாயுடு வாழ்க்கையில் உண்மை வாழ்க்கை வரலாறே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்ன பொண்ணு, இவர் கொஞ்சம் யங் ஓல்டு மேன், அதாவது 40 வயசுக்கு நெருங்கிட்டார். இந்த பொண்ணு 20 வயசு பொண்ணு. இப்படித்தான் ஆல்மோஸ்ட் அவங்க லைஃப் ஆரம்பிக்குது. அவங்களுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள். இந்த படத்தில் வந்து அப்படி தான் நடிச்சிருப்பாங்க. இவங்க கல்யாணம் பண்ணி வந்த நேரம் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஃபுல்லாமே பிஸ்னஸ் ஃபுல்லாமே நட்டம், தொடர்ந்து ஃப்ளாப் மேலே ஃப்ளாப் வாங்குறாருன்னு சொல்லிட்டு இவங்க கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறது, உட்காந்து அழுவுறது. எனக்கு அந்த சீன்லாம் பார்க்கும்போது உண்மையிலே ஒரு பொண்ணு குற்ற உணர்ச்சியில் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். தான் வந்த நேரம் தான் தான் புருஷனுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி ஒரு பொண்ணுக்கு தோணுச்சுன்னா அந்த பொண்ணு எப்படியெல்லாம் அழுவும். அந்த படத்தில் வந்து உண்மையிலே ரியலாக அந்த பொண்ணு அது பண்ணியிருப்பாங்க. துஷாரா விஜயன் வந்து இதுக்கு முன்னாடி சார்பேட்டா பரம்பரை,
அப்புறம் நம்ம ராயன் படத்தில் இப்படி நிறைய படங்கள் பண்ணிட்டு வராங்க. நல்ல நல்ல கேரக்டர்லாம் அசால்ட்டாக அடித்து நொறுக்கிட்டு வராங்க. எனக்கு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு பெருசாக கேரக்டர் கிடையாதுங்க. நான் 2வது லைஃப் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, திடீர்னு பார்த்தா அவங்களோடய எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு டைவர்ஸ் பண்ணிட்டாங்க. அது ஏன், அதை வாழ்க்கை வரலாறு எடுத்துருக்கீங்க, ஓகே ஒத்துக்கிறேன். ஒருவேளை அப்படி இருந்திருக்கும் போல் இந்த படத்தில் இந்த கேரக்டர் இவங்க இப்படி தான் இருந்தாங்களான்னு நமக்கு தெரியாது. அதனால் இதை பற்றி நம்ம பெருசாக ஒன்றும் பேச முடியாது. இவங்க நடிப்பு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஓகே தாங்க, ஓரளவுக்கு ஓகே மட்டும்தான் சொல்ல முடியும். பெருசாக ஒன்றும் இல்லைன்னாலும் படத்தில் செகண்ட் ஹாஃபில் வந்து பாதிக்கு மேலே இவங்க தான் வருவாங்க. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஸ்கோப் கிடையாது, டயலாகும் கிடையாது. நார்மலாக இருக்கிற ஒரு ஹோம்லி ஒய்ஃப் அந்த ஒரு கேரக்டர் தான் கொடுத்துருக்காங்க. பெருசான சீன்ஸ் இல்லைனாலும் டயலாக் இல்லைனாலும் கதைக்கு என்ன தேவையோ அதை பர்ஃபெக்டாக நடித்து கொடுத்துருக்காங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லாமல் சமரசமும் இல்லாமல் சூப்பராக ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க துஷாரா விஜயன். அடுத்து இந்த படத்தில் யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அண்ணன் ஜெயராம் வந்து தான் பார்க்க போகிறோம். ஜெயராமை பொறுத்த வரைக்கும் இவரும் பான் இந்தியா ஸ்டார் தான் ஆல்மோஸ்ட். இப்போ வந்து ரீசெண்டாக வந்துச்சுல அந்த என்ன படம் பொன்னியின் செல்வன், அதில் வந்து ஒரு அருமையான கேரக்டர் பண்ணியிருப்பார், சூப்பராக பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி கேரக்டர் பண்ணிட்டு டக்குன்னு அதே மாதிரி தான் ஆல்மோஸ்ட் இதுலேயும் இருக்கார். ஆனால் இதுக்கு இடையில ஒரு படம் வந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் பரிமளா அன்கோன்னு ஒரு படம் வந்துச்சு, ஃபேமிலி மூவி. நம்ம ஊர்வசி, இவங்க நம்ம சஞ்சய் கிருஷ்ணமூர்த்தி, இவங்கெல்லாம் இப்போ நிறைய பேர் நடிச்சிருந்தாங்க. இவர் யார் ஹீரோ யார் ஹீரோன்னு சொல்ல முடியாது, ஆனால் லீடு கேரக்டர் இவர் தான் சொல்லி ஆகணும். அருமையான ஒரு ஃபேமிலி படம், ஒரு குடும்ப தந்தை எப்படி இருப்பார் சொல்லி நடிச்சிருக்காருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் ஜெயராம் வந்து ஒரு இன்கம் டேக்ஸ் அதிகாரியாக வராரு, அதுவும் நேர்மையான இன்கம் டேக்ஸ் அதிகாரியாக வராரு. யாரெல்லாம் மக்கள் வந்து வரி பணத்தை ஏமாத்துறாங்களோ, யாரெல்லாம் வரி கட்டாமல் அரசாங்கத்தை ஏமாத்துறாங்களோ அவங்களெல்லாம் தண்டிக்கணும், அவங்களாம் தண்டிக்கப்பட வேண்டிய ஆள்கள்னு முழுக்க நம்பக்கூடிய ஒரு ஆள். அரசாங்கத்துக்கு ரொம்ப ரொம்ப விசுவாசமாக இருக்கக்கூடிய ஒரு நேர்மையான மனுஷன், அதில் எந்த மாற்றமும் கிடையாதுங்க. ரொம்ப உண்மையாகவே இருந்திருக்காரு. இவர்கிட்ட வந்து நம்ம ஜிடி நாயுடு பற்றி பொய்யா தப்பாக சொல்லிக்கிட்டனால தான் நம்ம ஜிடி நாயுடு மேலே இவர் கோவப்படுறாரு. அதுக்கப்புறம் ஜிடி நாயுடு டார்கெட் பண்ணி பல விஷயங்கள் இவர் அழுத்தம் கொடுக்காரு. ஆனால் அதெல்லாம் அவர் ஃபேஸ் பண்ணிட்டு அசால்ட்டாக போய்கிட்டே இருக்காருங்க. இப்படி இவங்க 2 பேருக்குள்ள ஏற்படுற அந்த கோல்டு வார் வந்து படம் முழுக்க ஒரு நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25-30 நிமிஷத்துக்கு ஆல்மோஸ்ட் அரை மணி நேரம் கழித்து தான் இவர் ஸ்க்ரீனில் என்ட்ரி ஆவார். அதிலிருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் இவரோட பர்ஃபார்மன்ஸ், ஆக்டிங் எல்லாமே பயங்கரமாக இருக்குங்க. ஒவ்வொரு சீன்லேயும் பார்த்தீங்கன்னா நடிச்சிருக்க மாட்டார், வாழ்ந்துருப்பார். அந்த கேரக்டருக்கு உயிர் கொடுக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அதை வந்து பர்ஃபெக்டாக பண்ணியிருப்பாருங்க. இவரை மாதிரி ஒரு நடிகரை நான் வந்து பார்த்ததே கிடையாதுங்க. அந்த எஃபெக்ட் போட்டு நடிக்கிறதுல வந்து இவர் பெரிய ஆக்டர், மலையாளத்தில் பெரிய ஹீரோ. இவரை பற்றி நம்ம சொல்லி தான் உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. இந்த படத்தில் இவர் வந்து சூப்பராக நடிச்சிருக்காருங்க. நம்ம ஹீரோ ரேஞ்சுக்கு தான் இவரும் பண்ணியிருப்பார். ஹீரோ மாதவன் எந்த அளவுக்கு நடிச்சிருக்காரோ அந்த அளவுக்கு இவரும் இந்த படத்தில் வந்து நடிப்புக்காக மெனக்கெட்டுருக்காருங்க. நடிப்பில் ரொம்ப அருமையாக ஒர்க் பண்ணியிருக்காரு, அதில் எந்த மாற்றம் கிடையாது. அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்காருன்னே சொல்லலாங்க. அடுத்து இந்த படத்தில் யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம அண்ணன் சத்யராஜ் தான் பார்க்கணும். அவர் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணன் பிள்ளை அப்படின்னு ஒரு கேரக்டராக வந்து இந்த படத்தில் வராரு. ஜிடி நாயுடு கூட ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டில் கடைசி வரைக்கும் ஜிடி நாயுடு எல்லாரும் கைவிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் கூட இருக்கார், யாரும் பார்த்தா அந்த கிருஷ்ணன் பிள்ளை. நட்புக்காக கூட இருந்து கடைசி வரைக்கும் பார்த்துக்கிட்டவர் தான் நம்ம இந்த கிருஷ்ணன் பிள்ளை கேரக்டரில் இப்போ நடிச்சிருக்காருங்க. ரொம்ப அருமையான நடிகருங்க. சத்யராஜ்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். புரட்சி தமிழன் அப்படியே பழைய காலத்து படம்லாம் பார்த்தீங்கன்னா காமெடி பிச்சு உதறுவார். இப்பயும் அந்த காமெடியெல்லாம் இருக்குது. ஆனால் படத்தில் நிறைய படத்தில் இவரை வந்து யூஸ் பண்ணிக்க மாட்டேங்காங்கன்னு தான் தெரியுது. இவர் கேரக்டருக்கு வந்து இந்த படம் ஓகே, இது ஒரு பயோபிக் படம், அதனால் அதில் அவர் என்ன பண்ணாங்களோ அதை மட்டும் தான் பண்ண முடியும். சரி ஓகே, வேறு ஏதாவது படத்தில் வந்து இவர் அந்த பழைய நக்கல் நயாண்டியை கொண்டு வர மாதிரி ஏதாவது ஒரு சீன்ஸ் வச்சுருக்கலாம். கூலி படங்கள்லாம் பண்ணார், அதிலெல்லாம் பெருசாக ஒன்றும் இது பண்ணாமல் விட்டுட்டாங்க.
நிறைய படங்கள் பண்ணிட்டு வராரு. நிறைய படங்கள் இவருக்கு வந்து அந்த மோஸ்ட் இன்ஃபார்மர் கொடுக்க மாட்டேங்காங்க. அது ஏன் தான் தெரியல. நல்லா கொடுத்தா அவர் நல்லா பெர்ஃபார்மரில் பிச்சு உதறுவாருங்க. அப்படி தாங்க இந்த படத்துலேயும் உதவிருக்காரு. சாதாரணமாக ஒரு பஸ் ஓனராக பார்க்க வருவார். அதிலிருந்து க்ளோஸ் ஆகி நம்ம ஜிடி நாயர் கூடவே அப்படியே ஒரு கேரக்ட் பண்ணுற ஒரு ரோல் தான் பண்ணியிருக்காருங்க. தான் ஃப்ரெண்டுக்காண்டி எவ்வளோ தூரம் ஒரு நண்பன் வருவான், அவர் அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கூட ஒரு ஆளாக இருப்பான். இவருக்கும் சத்யராஜுக்கும் கூட ஆல்மோஸ்ட் ஜெயராமுக்கும் சத்யராஜுக்கும் கூட ஆல்மோஸ்ட் ஒரு ஃபயரிங் சீன்ஸ் தான் வரும். அதில் ஒரு ஃபைட் கிடையாது, வார்த்தையிலே சண்டை போடுற மாதிரி வருங்க. நல்லா இவரை மாதிரி டயலாக் பேசலாம் முடியாது. டயலாகில் பிச்சு உதறுவார். நம்ம ஊருக்காரு சொல்லவே வேண்டாம், அருமையாக டயலாக் பேசுவார். அப்படி இந்த படத்துலேயும் பார்த்தீங்கன்னா அருமையாக நடிச்சிருக்காருங்க. ஒவ்வொரு சீன்லேயும் கேரக்டரில் அப்படியே அந்த கேரக்டராகவே வாழ்ந்துருக்காரு. படம் முழுக்க கேரக்டரில் இவர் சொல்லே தேவையில்லை, அவர் கேரக்டரே புரிஞ்சிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான். அப்படி ஒரு ஆளே வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக நடிச்சிருக்காருங்க. சூப்பராக பண்ணியிருக்காரு. ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு ஒரு எடுத்துக்காட்டுக்கு இந்த கேரக்டரில் வந்து அருமையாக நடித்து கொடுத்துருக்காருங்க. நடிச்சிருக்காரு சொல்கிறத விட இவரும் இந்த படத்தில் இந்த கேரக்டரில் வாழ்ந்திருக்காருன்னே சொல்லலாம். ரொம்ப ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. எனக்கு இவரோட நடிப்பு, அந்த ஸ்டைல், காஸ்டியூம் எல்லாமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த அவருடைய கண்ணில் உருட்டி பார்க்குறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அருமையாக பண்ணியிருக்காருங்க. எனக்கு இவரோட நடிப்பு எப்பயுமே பிடிக்கும். இவருக்காண்டியே இந்த படத்தை நான் பார்த்தேன். நல்லா தான் பண்ணியிருக்காங்க. எனக்கு இது பர்சனலாக இவரோட நடிப்பு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அடுத்து இந்த படத்தில் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த படத்தில் நடிச்சிருக்கிற முக்கியமான இன்னொரு கேரக்டர் பார்த்திங்கன்னா இந்த வெள்ளைக்காரன் தாங்க. கார்ல் ஆண்டப்ஸ்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. வெள்ளைக்காரனை பற்றி நம்ம ஒன்றும் பேச தேவையில்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளைக்காரனை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து நடிப்புக்கு வந்து பெருசாக மெனக்கிட மாட்டாங்க. நம்ம டைரக்டர் என்ன சொல்கிறாரோ, டைரக்டரோட அசிஸ்டண்ட் என்ன சொல்லி கொடுக்காரோ அதைத்தான் அவங்க செய்வாங்க. இந்த படத்துலேயும் அப்படித்தான் தெரிகிறாரு. பெருசாலாம் ஒன்றுமே கிடையாதுங்க. நாமலாம் ஒரு ஆளாக வராரு, வந்து இவர் வந்து ஒரு வில்லனாக இருக்கார், அவ்வளோதான். இவர் தான் படத்தில் வில்லன்னு சொல்லிக்கலாம். வேணா உங்களுக்கு படத்தில் வில்லனே இல்லைன்னு யோசிச்சிங்கன்னா இவரே வில்லன், இவர் தான் வில்லன் வைக்கிறோம். அப்புறம் விநாயகராயும் ஒரு வில்லன் கேரக்டர் தான் பண்ணியிருக்காரு ஆல்மோஸ்ட்டு. இந்த கேரக்டரில் வந்து நம்ம ஜிடி நாயர் எப்படியாவது அழிக்கணும்னு சொல்லி ஒரு கேரக்டர் ஒர்க் பண்ணியிருக்காருங்க. வெள்ளைக்காரங்களோட நடிப்பெல்லாம் நம்ம வந்து பெருசாக பேச தேவை கிடையாது. ஏன்னா அவங்கெல்லாம் நடிப்புக்கு அவ்வளோ ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரிலாம் இருக்காதுங்க, அவ்வளோதான். அடுத்து இந்த படத்தில் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, முக்கியமான கேரக்டர்லாம் சொல்ல முடியாதுங்க. அடுத்து இருக்கிற சின்ன சின்ன கேரக்டர் தாங்க. நம்ம அதிதி பாலன் வந்து இந்த படத்தில் வந்து பத்மாவதி அப்படின்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அருமையான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து அவங்க நடிப்புக்கு என்ன தேவையோ, கேரக்டருக்கு என்ன தேவையோ அதை சூப்பராக வந்து அருமையாக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். நடிச்சிருக்காங்கன்னு சொல்கிறத விட அந்த கேரக்டரில் பர்ஃபெக்டாக பொருந்திருக்காங்க. அப்புறம் இந்த படத்தில் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா கருணாகரன் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காருங்க. அதாவது வெள்ளைக்காரனுக்கு விசுவாசியாக இருப்பார். நம்ம ஜிடி நாயோட பழிவாங்கன்னு நினைக்கிற அந்த வெள்ளைக்காரனுக்கு அசிஸ்டண்டாக வந்து அதாவது அவங்ககிட்ட காசை வாங்கிட்டு ஜெயராமுக்கு அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணுவார். நம்ம அம்பல கிருஷ்ணன் அவர்கிட்ட தான் வந்து அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணுவார். நம்ம ஜிடி நாயனை பற்றி தப்பாக சொல்லி அவர் தப்பாக ரெக்கார்ட்லாம் வாங்கிட்டு ஒரு எட்டப்பன் கேரக்டர் தான் ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் அவரோட கேரக்டர் நேமே பார்த்தீங்கன்னா பெருங்காலி ஒரு கருங்காலின்னு சொல்லி இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காருங்க. எனக்கு பொறுத்த வரைக்கும் நல்லாவே பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு சீன்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாவது ஜிடி நாயர் மேலே வந்து நம்ம ஜெயராமுக்கு வந்து வெறுப்பை ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு அதுக்காக மெனக்கிடுறாரு. நல்லாவே பண்ணியிருக்காருங்க. ஒரு வில்லத்தனமான காமெடி ஆர்டிஸ்ட். அந்த கேரக்டர் அருமையாக ஒர்க் ஆகிருக்குன்னே சொல்லலாம். நல்லாவே கிளிக் ஆகிருக்கு. இவர் வந்து நிறைய படங்கள் காமெடி பண்ணியிருக்காரு. காமெடி நல்லா வரலனாலும் பண்ணக்கூடிய ஆள் தான். உதாரணத்துக்கு நிறைய படங்கள்லாம் பண்ணி வில்லனாகவும் நிறைய படங்களில் ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஃபஸ்ட்டு படங்களில் வந்து என்ன படம் சூதுகவும் படத்தில் வந்து அருமையாக ஒர்க் பண்ணியிருப்பார். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேய் படம் கிருஷ்ணா கூட வந்து படக்குன்னு பேர் வரமாட்டேங்கி நல்லா சீரியலில் வாங்கி பார்த்தேன். அருமையான படம். காமெடியில் வந்து சூடுகை சுந்தரம் சொல்லி ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க.
சூப்பரான படம். அதில் வந்து காமெடி பிச்சு உதறி இருப்பார், அருமையாக பண்ணியிருப்பார். அந்த மாதிரி தாங்க இவர் இந்த படத்தில் வந்து ஒரு காமெடி கலந்த ஒரு வில்லன் அப்படி தான் பண்ணியிருக்காரு. காமெடி டு வில்லன் ஆர்டிஸ்ட் மாதிரி பண்ணியிருக்காருங்க. சகுனி மாதிரி பின்னாடி இருந்து வேலை பார்க்குற ஒரு கேரக்டர் அருமையாக பண்ணியிருக்காருங்க. படம் முழுக்க அப்படியே அந்த ஜெயராம் கூடயே ஒட்டிக்கிட்டு அவங்ககிட்ட காசு வாங்கிட்டு இவனை பற்றி இங்கிட்டு போட்டு விடுறதா இவரோட கேரக்டர் சிறப்பாக பண்ணியிருக்காரு. அதை வந்து பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. அதை வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லாமல் சமரசமும் இல்லாமல் அருமையாக நடித்து கொடுத்துருக்காருன்னே சொல்லலாம். சரி, ஓகே மக்களே, இந்த படத்தில் வந்து முக்கியமான கேரக்டர்ஸ் பற்றி நம்ம எல்லாமே பார்த்தாச்சு. இந்த ஜிடி நாயுடு படம் வந்து என்னையை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா நல்லாவே இருக்குது. கண்டிப்பாக தேட்டரில் போய் பார்க்கலாம். ஒரு ஒர்த்தான மூவி தான் மக்களே. தயவுசெய்து தேட்டரில் போய் இந்த படத்தை பாருங்கள். படம் சூப்பராக இருக்குது. ஒரு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷனை பற்றி அவங்களோட வரலாறை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறது நம்மளுடைய கடமை. அதனால் எல்லோரும் தயவு செய்து போய் தேட்டரில் போய் இந்த படத்தை பாருங்கள். படம் சூப்பராக இருக்குது. ஜிடி நாயுடுவா இந்த கேரக்டரில் நம்ம அண்ணன் மாதவன் வந்து அருமையாக நடிச்சிருக்காருங்க. படம் சூப்பராக இருக்குது. மாதவன், சத்யராஜ், ஜெயராம் இவங்க எல்லாருமே படம் முழுக்க சூப்பராக ஒரு அருமையாக பண்ணியிருக்காங்க. டைரக்டர் என்ன எடுக்க நினச்சாரோ அதை பர்ஃபெக்டாக எடுத்திருக்காரு. மியூசிக் டைரக்டர் படம் முழுக்க சூப்பராக பேக்ரவுண்ட் மியூசிக்லேருந்து எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்க. அதை விட முக்கியமாக கேமராமேன் ஒர்க் இருக்குது. அந்த கேமராமேன் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா 1960-70 நடக்கிற அந்த காலகட்டத்தில் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போது அவங்க அப்படி இருக்கிற லுக்கை வந்து அதை அப்படியே கொஞ்சம் கூட மாறாமல் நம்ம வந்து அந்த காலத்தில் போய் வாழ்ந்தால் நம்ம இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் நம்ம கண்ணு முன்னாடி இந்த கேமராமேனுக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு. சூப்பராக பண்ணியிருக்காங்க. எடிட்டிங் அற்புதமாக இருக்குது. படத்தில் வந்து முக்கியமாக அந்த ட்ரெஸ் செலெக்ஷன் பார்க்கணுமே, அந்த ட்ரெஸ் செலெக்ஷன் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்காரு நம்ம காஸ்டியூம் டிசைனர். அதுவும் மேக்கப் மேனு கண்டிப்பாக ரொம்ப பாராட்டு பண்ணி ஆகணும். படம் முழுக்க அவரோட மேக்கப் வந்து இன்டர்வலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கெட்டப் சேஞ்ச் பண்ண முடியும். முக்கியமாக நம்ம மாதவனுக்கே அந்த முடி இல்லாத கெட்டப் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப மெனக்கெட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் பார்க்கும்போது ஓப்பனாக தெரியுது, அது விற்க வச்சுருக்காங்க மாதிரி தெரியுது. இருந்தாலும் நல்லாவே இருக்குது. படம் ரொம்ப அருமையாக இருக்குது மக்களே. என்னுடைய தனிப்பட்ட ரேட்டிங், நம்ம மூவி வாய்ஸ் சேனலோட ரேட்டிங் பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு 10க்கு 7 மார்க் கொடுக்கலாம். தாராளமாக தேட்டரில் போய் ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம். குடும்பத்தோடு போய் பாருங்கள். எந்த விதமான அடல் காட்சியும் ஆபாச காட்சியும் எதுவும் கிடையாது. ஒரு நல்ல ஒரு தரமான படம், நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய படம். அதனால் உங்கள் ஃபேமிலியோடு சேர்ந்து போய் தேட்டரில் போய் பாருங்கள். ஏன்னா இந்த அடுத்த வாரம் அடுத்தடுத்து நிறைய படங்கள் தமிழில் வெளியே வருது. கண்டிப்பாக அந்த படங்கள் வரும்போது இந்த மாதிரி சின்ன நடிகர் படங்கள்னால இவரை தூக்கி விட்ருவாங்க, இந்த தேட்டர்லாம் எடுத்துருவாங்க. இந்த ஒரு வாரம் தான் அவங்களுக்கு டயம் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு யாராவது பார்க்கலன்னா தயவு செய்து போய் தேட்டரில் போய் பாருங்கள். இது ஒருவேளை இந்த படத்தை நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் எப்படி இருந்துச்சு, உண்மையிலே நல்லா இருந்துச்சா இல்லையா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் மக்களே. கடைசியாக ஒரு முக்கியமான விஷயம், அதாவது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம மூவி வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. முடிந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.